अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाहि व आलिहि व सहबिहि अजमाइन वमन तबिअहु व ताअहु बिद्दीन इला यौमिद्दीन। பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மக்ரிபு தொழுகையை தொடர்ந்து நடைபெறக்கூடிய மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சிகள் நாம் அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறோம். கடந்த சில வாரங்களாக சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய உணர்வை தூண்டக்கூடிய, நம்மை நெகிழ வைக்கக்கூடிய சம்பவங்களை கொண்ட ஹதீஸ்களை கொண்ட ஒரு அத்தியாயத்தை நாம் முழுமையாக பார்த்தோம். இன்றையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் இஸ்லாமிய இல்லம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு முஸ்லிமுடைய வீடு எப்படிப்பட்ட கண்ணோட்டத்தில் இருக்க வேண்டும், அந்த வீட்டுக்குள் என்னென்ன சாரம்சங்கள் எல்லாம் உள்ளே அடங்கி இருக்க வேண்டும், எப்பொழுது ஒரு வீடு இஸ்லாமிய வீடு என்கிற ஒரு அந்தஸ்தை பெறும் என்கிற பல கெட்ட கருத்துக்களையும், ஒரு வீடு ஒரு ஈமான் கொண்டவனுக்கு எவ்வளவு முக்கியமான செல்வம் என்ற செய்திகளையும் சேர்த்து இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு திட்டவட்டமாக சொன்ன ஒரு செய்தி, விசாலமான வீடு, நல்ல அண்டை வீட்டார், நல்ல வாகனம் அமைந்திருப்பது அல்லாஹுடைய அருள் வளங்களில் ஒரு முக்கியமான அருள் வளம். வீடே இல்லாத நிலையில் உலகத்தில் பல மக்கள் இருக்கிறாங்க. வீடு இருக்கும், ஆனால் போதிய அளவிற்கு அது விசாலமான தன்மையில் இருக்காது. அப்படிப்பட்ட நெருக்கடியில் வாழக்கூடிய நிலையிலும் சமுதாயத்தில் எத்தனையோ பல மக்கள் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், விசாலமான வீடு இருக்கிறது இது அல்லாஹ்வுடைய அருள். நல்ல வாகனம் அமைவதும் நல்ல அண்டை வீட்டார் கிடைப்பதும் அல்லாஹ்வுடைய அருள். அப்ப அந்த வீட்டை குறித்து அது அல்லாஹ்வுடைய அருள் என்பதை பல இடங்களில் பல நேரங்களில் மார்க்கம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. எந்த அளவிற்கென்றால், நம்ம மக்கள்கிட்ட கேட்டோன்னு வைங்க, மன அமைதியை தரக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டா பெரும்பாலான மக்கள் பள்ளிவாசல்னு சொல்லுவாங்க. உண்மையிலே பள்ளிவாசல் ஒரு மன நிம்மதியை பெற்று தருகிறது. ஆனா அல்லாஹ் அதுக்கு மாற்றமா என்ன சொல்றான் அப்படின்னா, திருக்குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம், சூரா நஹ்ல் என்ற 16வது அத்தியாயம் 80வது வசனம் அல்லாஹ் பேசுகிறான், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சக்கனன். அல்லாஹ் உங்களுடைய வீடுகளில் உங்களுக்கு மன நிம்மதியை வைத்திருக்கிறான், ஏற்பாடு செய்திருக்கிறான். பள்ளிவாசல்ல மன நிம்மதி இருக்குன்னு எந்த குர்ஆன் வசனம் கிடையாது, எந்த ஹதீஸும் கிடையாது. ஆனா நமக்கு என்ன நினைக்கிறோம்னா, பள்ளியில தான் மன நிம்மதி என்று நினைக்கிறோம். ஆனா உண்மையிலே அந்த தத்துவ ரீதியாவே எதிரானது. அப்படி மார்க் எங்கேயும் சொல்லித்தரல. நீங்க யோசிச்சு பாருங்க, பள்ளியில மன நிம்மதி அப்படின்னு வைத்துக் கொண்டால், இஷாவுடைய ஜமாத்து முடியவும் கடுமையா ஒரு மழை பெய்யுதுன்னு வைங்க, கொஞ்சம் தாமதம் பெஞ்சிடக்கூடாது, வீட்டுக்கு போய் சேர்ந்துருக்கலாமே, அது என்ன வரும்? நீங்க எங்க இருக்கிறீங்க? காட்டிலே இருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தானே இருக்கிறோம். இங்க இருப்பதுதான் பாவங்களை விட்டு பாதுகாக்கிற ஒரு பெரும் அரண். வீடு கூட அப்படிப்பட்ட ஒரு அரண் கிடையாது, பள்ளிவாசல் அரண். ஆனா எதைத்தான் தேடுது? பள்ளியை விட வீட்டை தான் நாம் தேடுகிறோம். பயணத்தை முடிச்சோன்னு வீட்டுக்கு போகத்தான் நம்முடைய உள்ளம் துடிக்கும். அந்த வீடு என்பது இறைவன் தந்த மகத்தான பேர் அருள்களில் ஒரு அருள். பல மக்கள் சமுதாயத்தில் பல பயணங்களை மேற்கொள்வார்கள், விருந்தினர்கள் வீட்டிற்கு செல்வார்கள், உறவுக்காரர்களை சந்திக்க செல்வார்கள். எங்க போனாலும் அவனுக்கு கம்ஃபர்டபுளா எது இருக்காது, அந்த வீடு இருக்காது. வீட்டில் ஒரு ஓட்ட ஃபேன் ஓடும், நம்ம வீட்டில் அது சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். அதிலே தூங்கி பழகினவங்களுக்கு சொந்தக்கார வீட்டில் ஏசியே போட்டாலும் சரி, கபர் குழியில் உட்கார்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம வீடு மாதிரி வராது, எதுலையுமே வராது. ஒரு பாத்ரூம்ல வராது, நம்ம வீடு மாதிரி. ஒரு கிச்சன்ல வராது. அங்க இருக்கிற பழகிறது எந்த ஒரு காரியத்திலுமே நம்மகிட்ட தனியா ஒரு வீட்டை கொடுத்தா கூட நம்ம வீட்டினுடைய சௌகரியம் அதில் கிடைக்காது. நம்ம வீடு பெரிய அளவில் ஒரு மாளிகை வீடெல்லாம் இருக்காது. ஆனால் நம்ம வீடு கொடுக்கக்கூடிய அந்த நிம்மதியை வேற எந்த வீடுமே பெற்றுத்தராது.
அதான் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் உங்களுடைய வீட்டில் தான் மன நிம்மதி வச்சிருக்கிறான். நீங்க எங்க போனாலும் சரி உள்ள தான் தேடும், நம்ம வீட்டுக்கு வந்துட மாட்டோமா அப்படின்னு. பலரையும் நீங்க பார்க்கலாம், சொந்தமா வீட்டை வாங்கிட்டு தனக்கு வேற வேற மாவட்டங்களிலோ மாநிலங்களிலோ நாட்டிலோ நல்ல வேலை கிடைச்சா கூட போக மனசு வராது. இந்த வீட்டை விட்டுட்டு போகணுமா? இதை காரணம் வச்சு பல பேர் வேலையெல்லாம் விட்டவங்களும் உண்டு. அந்த வேலை வேண்டாம், அங்கே ஊருக்குள்ள வீட்டு வேலையை பார்ப்போம், இந்த வீட்டை விட்டுட்டு போக முடியாது. வாடகை வீட்டில் சில மக்கள்லாம் தங்குவாங்க 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள். ஒரு சூழ்நிலை அந்த வீட்டை விட்டு காலி பண்ணணுங்கும் போது அதை நினைச்சு வருத்தப்படுவாங்க. நமக்கு இது பெர்மனன்ட் வீடெல்லாம் கிடையாது, ஆனால் அது என்ன ஒரு பெரிய மனவேதனை. இப்போ சமீபத்தில் போன ஆண்டில் நவம்பர் மாதத்தில் டிசம்பர்லாம் ஒரு கடுமையான ஒரு மழை பெஞ்சது திருநெல்வேலி தூத்துக்குடியில். பல பேருடைய வீடெல்லாம் வந்துன்னா அதில் அடித்து செல்லப்பட்டது. அதில் ஒருத்தருடைய வீடு ஒரு வீடியோ எடுக்கிறாரு, இன்னொரு வீட்டு மொட்டை மாடியில் நின்று. அப்போ தான் புதுசாக கட்டியிருக்கிறாங்க, கட்டி ஒரு 2 மாதம் கூட ஆயிருக்காது. அந்த வீடு அப்படியே தண்ணியில் அப்படியே சரியுது, அந்த குடும்பமே அப்படி கதறுது. ஏன் நாளைக்கு இன்னொரு வீடு கட்டிடலாமே, எல்லா நாடும் எதையும் செஞ்சிடலாம், அது ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் கனவு இல்லம்ங்கிறது கலைக்கப்படுதுன்னு வைங்க, அது மனசை வந்து என்ன புள்ள மௌத்தாகிற மாதிரி ஒரு காரியம். நம்முடைய வீடு பறிப்போறது அது பலரை நொறுங்கடிக்கக்கூடிய ஒரு காரியம். இன்னைக்கு பிரச்சனையே எங்க வச்சுதான் இருக்குது, வீட்டை வச்சுதான் பிரச்சனை. காயல்பட்டினத்தில் பஞ்சாயத்துன்னு எடுத்துக்கிட்டா அந்த முக்கு சோறு தான். தனக்குன்னு அந்த இருப்பிடத்தை வந்து என்ன அதிகப்படுத்திக்கணும், அதுக்கு என்னெல்லாம் செய்யலாமோ அதெல்லாம் செய்வாங்க. வீடை கட்டும் போது பக்கத்து வீடங்காரன் கவனிக்கலாம் அப்படின்னா 2 அடி உள்ள இழுத்துறது. யாரு கவனிக்க போறா? கவனிக்கிறோம் வரும்போது மட்டும் தான் அதை கரெக்டாக செய்யறது. கூடுதல் இடம் கிடைச்சுன்னா நம்ம வீட்டை இன்னும் கொஞ்சம் விசாலம் வைக்கலாம்ல. இவன் வச்சிருக்கிற 10 சென்டில் அவனுக்கு பறக்கத்து இல்லை, அங்கிருந்து அடிக்கிற அந்த ஒரு ஜான்ல தான் அவனுக்கு பறக்கத்து. அவன் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த வீட்டை விசாலமாக அமைக்க வேண்டும் என்பதற்கு என்னென்ன காரியமெல்லாம மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக நீங்கள் பார்க்கலாம், மனுஷன் வாழ்றதே தோராயமாக 60 வருஷம். சிலர் 80 100 வரலாம், சிலர் 40லே போயிடலாம். ஒரு தோராயமான பார்வை என்ன 60 வயது. இந்த 60 40 வருஷம் உழைக்கணும் ஒரு வீட்டுக்காக. 20 வயசுல பயணப்படுறான் வெளிநாட்டிற்கோ வெளியூருக்கோ, அவனுடைய முழு இலக்கு அவனுடைய உள்ளமெல்லாம் தூண்டி கொண்டிருப்பதெல்லாம் அந்த ஒரு வீட்டை கட்டிடணும். 60 வரைக்கும் கட்டுறான். அவ்வளவு பொருளாதாரத்தை சேர்த்து கொண்டு வந்து தான் வீட்டுக்குள்ள நுழையவே முடியாத சூழ்நிலையில் வெளிநாட்டில் எங்கேயோ சிக்கி கொண்டிருந்தா கூட தான் பேர்ல ஊர்ல ஒரு வீடு கட்டப்பட்டதுங்கிறது அவனுக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி இருக்குது, அது பெரிய ஆனந்தம். அப்படிப்பட்ட அந்த மன மகிழ்வுக்குரிய அந்த காரியத்தை, அந்த வீட்டை பத்தி கூட தமிழ்ல பேசக்கூடிய ஒரு வழக்கம் ஒன்று உண்டு. வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை முடிச்சுப்பாரு அப்படின்னு. அது கல்யாணத்துக்கு நிகராக பார்க்கப்படுகிற ஒரு காரியமாக மக்கள்கிட்ட இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கனவு இல்லம், மக்களுடைய பெரும் ஆதரவை பெற்ற மக்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குரிய ஒரு காரியம். அதை மார்க்க அடிப்படையில் அமைச்சிருக்கிறோமா? வீட்டை என்னைக்காவது பள்ளிவாசல் எப்படி மார்க்க அடிப்படையில் அமைப்போம்? பள்ளிவாசல என்ன இருக்கணும்? குர்ஆன் ஹதீஸ் இருக்கணும். பள்ளிவாசல என்ன இருக்கணும்? அமல்கள் இருக்கணும், தொழுகை இருக்கணும், திக்ர் இருக்கணும், துவா இருக்கணும், இன்னும் பிற மார்க்க பேச்சுக்கள் இருக்கணும், ஒரு பயான் நடக்கணும், ஜும்மா நடக்கணும். இதெல்லாம் நடந்தாதான் பள்ளி. பாங்கு சொல்லப்படணும். எது இருக்கக்கூடாது? வீணான பேச்சுக்கள் இருக்கக்கூடாது, வீண் விதண்டாவாதங்கள் இருக்கக்கூடாது, சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது. இதை இப்படி பள்ளிவாசலை கட்டமைக்கும் போது இருக்கிற எண்ணம் வீட்டை கட்டமைக்கும் போது அந்த எண்ணம் வரல. எல்லாருக்கும் தோணக்கூடிய சிந்தனை என்ன அப்படின்னா, அந்த வீட்டை வந்து மக்கள் பார்க்கும் போது அழகுற கட்டணும்னு எண்ணுவாங்க. அதில் மக்களுடைய கருமித்தனத்தை நீங்கள் பாருங்க. வெளியே டெக்கரேட் பண்ணுறதுக்கு லட்சங்களை கோடியை செலவு பண்ணுவாங்க. மக்கள் பார்க்கணும்ல, இந்த லைட்டு வீட்டுக்குள்ள ஹாலுக்கு வந்தாலும் அந்த லைட்டு பார்க்குவாங்க, அந்த கண்ணாடி லைட்டு 2 லட்சம் ரூபா அப்படின்னா அது மக்கள்லாம் வாயை பழப்பாங்க. இவருக்கு ஒரு சந்தோஷம். பாத்ரூமில் போய் பார்த்தா தான் தெரியும், ஏசியன் பெயிண்ட் வாளி தான் வச்சிருப்பாரு. பல வீட்டோட நிலைமை தானே. 2 லட்சம் ரூபாய்க்கு லைட்டு போட தெரிஞ்சவருக்கு ஒரு 150 ரூபா கொடுத்து வாளி வாங்க முடியாதா? மக்களுக்கு அது தெரிய போறது கிடையாது. இதுதான் மக்கள் பார்ப்பாங்க. வெளியே இருக்கக்கூடிய அந்த கேட்டை பார்ப்பாங்க, வெளியே இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரை பார்ப்பாங்க. அப்ப அதையும் அது பெரிய அளவில் கட்டமைக்கணும், பிறர்கிட்ட புகழை தேட வேண்டும். இந்த வீட்டை அமைக்கிறதுல இருந்து கூட ஒவ்வொரு காரியத்திலும் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் வேறுபட்ட நிலையில் இருக்கும். இப்போ இஸ்லாம் சொல்லி தருகிறது, வீடுனா எப்படி இருக்கணும் தெரியுமா? அதுக்கு பெரிய அளவில் ரூஃப் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, சீரிங் இருக்கணும்னு தேவையில்லை. நல்ல ஒரு திடகாத்திரமான சுவர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நல்ல வளமை பெற்ற தரை இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வீட்டுக்கு அவசியம் என்னது? தரையும் செவரும் மேலே உள்ள ரூஃபும் தான், அதான் அவசியம். இந்த 3மே அவசியம் கிடையாதுங்கிறது இஸ்லாம். ரசூலுல்லாஹ் ஒரு வீட்டில் வாழ்ந்தாங்க, மண்ணு தரை. அந்த மண்ணு தரையில் அவங்க விரிப்பாக எதை பயன்படுத்திக் கொள்வார்கள் என்றால்,
கதவாக எதை பயன்படுத்தினார்களோ அந்த விரிப்பை தான் பகல் வேளையில விரிப்பாக பயன்படுத்துவார்கள். இரவுல அதை தூக்கி மாட்டிடுவாங்க. விரிப்பு கிடையாது, மண்ணு தரையில படுப்பாங்க ரசூலுல்லாஹ். சுவராக இருந்தது தெரியுமா? வீட்டில் அந்த பேரிச்ச மரத்தினுடைய ஓலைகளை சுவராக ஒரு பக்கம் வச்சாங்க, ஒரு பக்கம் மண் சுவற்ற வச்சாங்க. ரசூலுல்லாஹ் தயமும் செய்தால் மண்ணில் செய்வாங்க அல்லது சுவற்றில் செய்வாங்க. ஹதீஸ் அதுல தான் பெறப்படுது. ரூஃப் உண்டுல, கூரை, மேல் மட்டத்தில் இருக்கிற சீரிங் கூரையை நபியவர்கள் அமைப்பார்கள். நிமிர்ந்து நின்னா ரசூலுல்லாஹ்வுடைய தலை இடிக்கும். இந்த நிலையில் இருக்கு. வீட்டில் எந்த விதமான ஆடம்பர பொருட்களை பார்க்க முடியாது. இன்னைக்கு மக்கள்கிட்ட உள்ள அந்த அதிகப்படியான அந்த பேராசை தான் அந்த வீட்டை விட்டோ வீட்டினுடைய பொருளை விட்டு நகர முடியாத ஒரு நிலைமை. நம்ம எல்லா ஆடம்பர பொருளையும் குவிச்சிடறோம். ஏசியில் ஆரம்பித்து எல்லா பொருளும் வீட்டுக்குள்ள வந்துடணும். ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, வேற என்னென்ன பொருள்லாம் இருக்குதோ அதை பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த பொருள்லாம் வாங்கி வச்சிடணும். ஒரு பாதிப்பு அப்படின்னா அந்த வீட்டை விட்டுட்டு போக மனசு வராது. சுனாமி வந்து தாங்க முடியுமா? வீட்டில் ஆடம்பர பொருட்களை எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோன்னு வைங்க, அந்த வீட்டை தக்க வைத்துக் கொள்வதற்கோ அந்த வீட்டினுடைய பொருளை தக்க வைத்துக் கொள்வதற்கோ பெரிய அளவில் மனசு தூண்டாது. உயிர் தப்பிச்சா போதுங்கிற இடத்துக்கு வந்துருவான். ஆடம்பரத்தை பெரும் பொருளாதாரத்தை செலவழித்து வீட்டை கட்டமைக்கிறான். அந்த வீட்டை காப்பாற்ற என்ன செய்யன்னு தெரியாம முழித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் சமுதாயத்தில் பலரும் உண்டு. இஸ்லாம் அந்த வீட்டுக்கான ஒவ்வொரு முறைகளை நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வீட்டுக்குள்ள நுழைய ஆரம்பித்ததிலிருந்து வீட்டை விட்டு வெளியேறுகின்ற வரை என்னென்ன காரியங்கள் எப்படி எப்படி அமைக்கப்பட வேண்டும் என்பது நபியினுடைய வழக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம். ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள நுழையும் போது சொல்லுகிறார்கள், பிஸ்மில்லாஹ் சொல்லி நுழைங்கிறாங்க. முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன? வீட்டுக்குள் நுழையும் போது பிஸ்மில்லாஹ் சொல்லணும். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், யார் ஒருவர் வீட்டுக்குள் நுழையும் போதும் உணவு உண்ணும் போது குடிக்கும் போதும் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி ஆரம்பிக்கிறாரோ, ஷைத்தான் சொல்லுவானாம் தன்னுடைய சகாக்களிடத்தில், இன்றைக்கு நமக்கு தங்க இடம் இல்லை, இன்றைக்கு நமக்கு உண்ண உணவில்லை, குடிக்க குடிபானம் இல்லை. பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி ஆரம்பிச்சிட்டாமல, அந்த வீட்டில் நமக்கு தங்க முடியாது, அந்த குடிபானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, அந்த உணவை பெற்றுக்கொள்ள முடியாது. ஷைத்தானை நீங்கள் நாடோடியாக பரதேசியாக ஆக்க வேண்டும் என்றால் வீட்டுக்குள் நுழையும் போது பிஸ்மில்லாஹ் சொல்லி நுழையுங்கள். சாப்பிடும் போது பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடுங்கள், அவனை பட்டினி ஆக்கலாம். குடிக்கும் போது நீங்கள் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லுங்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒருவேளை நீங்கள் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லாமல் உங்கள் வீட்டுக்குள் நீங்கள் நுழைவீர்கள் என்றால், சாப்பிடும் போது பிஸ்மில்லாஹ் என்று சொல்லாமல் சாப்பிட்டால், குடிக்கும் போது பிஸ்மில்லாஹ் என்று சொல்லாமல் குடித்தால், ஷைத்தான் சொல்லுகிறானாம் தன் சகாக்களிடத்தில், இன்றைக்கு தங்குவதற்கு ஒரு நல்ல வீடு கிடைத்து விட்டது. ஷைத்தான் கூட்டமே உங்க வீட்டில் தான் தங்குவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பெயரை கூறாமல் நீங்கள் வீட்டுக்குள் நுழையாதீர்கள், அல்லாஹ்வுடைய பெயரை கூறாமல் நீங்கள் உண்ணாதீர்கள். அப்படி உண்டால் ஷைத்தான் சொல்கிறான், இன்றைக்கு உணவில் பங்கு கிடைத்து விட்டது, குடிபானத்தில் பங்கு கிடைத்து விட்டது. எவன் உங்களை நரகத்திற்கு அழைத்து செல்கிறானோ அவனுக்கு நீங்கள் உணவு கொடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள். எதிரிக்கு ஆயுதம் சப்ளை பண்றதுக்கு அது மோசமான ஒரு காரியம். அதை நீங்க பண்றீங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். இப்ப வீட்டை பொறுத்தவரை அடிப்படை தெரிந்து கொள்ளுங்கள். வீட்டுக்குள் நுழையும் போது கண்டிப்பாக பிஸ்மில்லாஹ் என்பது அத்தியாவசியம், கண்டிப்பான ஒரு அவசியம். சரி, அது மட்டும் தானா? திருக்குரானிலே அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வீட்டுக்குள் நுழையும் போது உங்கள் மீதே அல்லாஹ்வுடைய தூய்மையான காணிக்கைக்காக வேண்டி நீங்கள் சலாத்தை சொல்லிக் கொள்ளுங்கள். வீட்டுக்குள் நுழையும் போது பிஸ்மில்லாவோடு சேர்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு சலாம் சொல்லி உள்ள நுழைங்க. வீட்டில் யாரு இருந்தால் ரிப்ளை பண்ணுவாங்க. ரிப்ளை பண்ணணுங்கிறது இந்த சலாத்துக்கு அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு நுழையும் போது அந்த இதுக்கு என்ன வேண்டியதில்லை, ரிப்ளை அவசியம் கிடையாது. உங்கள் வீடு அல்லாதவர் எந்த வீட்டுக்கு நீங்கள் போனாலும் சரி, உங்கள் தாய் மாமா வீடா இருக்கலாம், உங்கள் சிறிய தந்தை பெரிய தந்தை வீடா இருக்கலாம், உங்களுக்கு மகரமான உறவுக்குள்ள வீடா இருக்கலாம், வீட்டுக்குள் நுழையும் போது சலாம் சொல்லி அனுமதி பெறாமல் நுழையக்கூடாது. சரி, நாம தான் வீட்டை திறந்துட்டு போறோம், வீட்டுக்குள்ள யாருமே இல்லை, அப்பவும் சலாம் சொல்லிட்டு போங்கிறது மார்க்கம். பிஸ்மில்லாஹ் சொல்லி சலாத்தினை சொல்லி வீட்டிற்குள் நுழைய வேண்டும். இது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு காட்டி தந்த இஸ்லாமிய வீட்டை கட்டமைப்பதற்கான முதல் கட்ட வழிமுறை. ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே செய்யற முதல் காரியம் என்ன? ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நபி அவர்கள் வெளியே போவாங்க, தொழுகைக்காக வேற வேற காரியத்திற்கு செல்வார்கள். வீட்டுக்குள் நுழைந்தவுடன் முதலில் நபி அவர்கள் தேடுவது சிவாக், பல்குச்சியை. ரசூலுல்லாஹ் வந்த உடனே பல்ல துலக்குவாங்க. அதெல்லாம் வந்து என்ன, நம்ம ரிலாக்ஸ் ஆக்குறது. நீங்க யோசிச்சு பாருங்க, வேற எங்கேயுமே இந்த மாதிரி காரியத்தை நம்ம செய்ய மாட்டோம். வீட்டுக்குள்ள வந்தோம் நம்ம ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுவோம். நம்மளை வந்து என்னன்னா ஒரு நிம்மதியான ஒரு ஆடைக்குள் நிம்மதியான ஒரு பக்குவத்தில் கொண்டு வந்து சேர்ப்போம். ரசூலுல்லாஹ் உள்ள நுழைஞ்சோன்னு பல்லு தைப்பாங்க. தனக்குரிய அந்த சுதந்திரத்துக்கான இடம் என்பதை உணர்த்துகிற ஒரு தருணம். பல் தைக்கிறதா ரசூலுல்லாஹ் அதிகமான ஆர்வப்பட்டிருக்கிறாங்க.
நபி அவர்கள் சொன்னார்கள், அபுதாபத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற நபிமொழி, பல் துலக்குவது இறை திருப்தியை பெற்றுத்தரும், வாயினுடைய துர்வாடையை நீக்கிவிடும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வளமையான காரியம் இது. ஏதோ ஒரு நாள் வந்து செஞ்சோம் அப்படி கிடையாது. ரசூலுல்லாஹ் ஏதாவது ஒரு வேலையை வெளியே போறாங்க, வீட்டுக்குள்ள வந்தவொடனே முதல்ல என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹ் வெளியே போனாலும் சாப்பாடெல்லாம் கிடைக்காது. நம்ம மக்கள் சாப்பிட்டாதான் பல்லு தேய்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உலகத்தில் வந்து என்ன, ஏதோ இவன் தான் பல்லு தேய்க்க கண்டுபிடிச்ச மாதிரியும், ஒரு நாளைக்கு காலையிலும் இரவிலும் பல்லு தேய்ங்க, அது உங்களுடைய பல்லை வந்து உறுதிப்படுத்தும். மார்க்கம் சொல்லுகிறது 5 வேளை பல்லு தேய்க்க சொல்லுது. நபி அவர்கள் சொன்னார்கள், லவ்லா அன் ஷுக்க அலா உம்மத்தி லஅமர்துஹும் பிசிவாக் ஐந்த குல்லி ஸலா. என் சமுதாயத்திற்கு சிரமம் ஆகிவிடும் என்று இல்லாமல் இருந்திருந்தால் ஒவ்வொரு தொழுகைக்கு பல்லு தேய்ங்கள் என்று நான் கட்டளையிட்டிருப்பேன். கஷ்டப்பட்டுருவீங்கிறக்கான நான் சொல்லலை நாங்கள் சொல்ல. அப்போ அந்த தூய்மையான காரியம் நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். வீட்டை அடுத்த கட்ட தூய்மைங்கிறது அடுத்தடுத்த செய்தி நம்ம பார்ப்போம். ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள நுழைந்தவுடன் முதல் காரியம் பல் துலக்குவார்கள். இந்த வீட்டை ரசூலுல்லாஹ் எப்படி கட்டமைக்கணும் நம்ம எல்லாருமே பார்க்கலாம். வீட்டில் ஹால்னு ஒன்று இருக்கும். மக்கள்லாம் யாராவது வந்தா, ரிலேட்டிவ்ஸ் கெஸ்ட் வந்தா உட்காந்து பேசுறதுக்கு ஹால். நமக்குன்னு ஒரு பெட்ரூம் இருக்கும், அது மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்னு வைப்பாங்க. கெஸ்ட் வந்தா தங்கறதுக்கு அதுக்கு ஒரு பெட்ரூம் ஒன்று அமைச்சுக்குவாங்க. பிரேயர் ஹால்னு ஒன்று வைப்பாங்க, கிச்சன் ஒன்று வைப்பாங்க, ஸ்டடி ஹால்னு ஒன்று வைப்பாங்க. குடோன் மாதிரி எல்லாத்தையும் கரேஜ் எல்லா பொருளையும் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு இடத்தை அமைப்பார்கள். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இடம். ரசூலுல்லாஹ் காலத்து வீடு மொத்தமே வந்துடுன்னா ஒரு 2 பேர் 3 பேர் தொடர்ச்சியாக அவங்களுக்குள்ள படுக்க முடியாது. இவ்வளவுதான் மொத்த வீடு. அந்த இடத்துல தான் சாப்பிடணும். அதுதான் அவர்களுக்கு ஹாலு, அதுதான் அவங்களுக்கு பெட்ரூமு, அதுதான் அவங்களுக்கு ஸ்டடி ஹாலு, அதுதான் அவங்களுக்கு பிரேயர் ஹால். எல்லாமே ஒன்று தான். இப்படி வீட்டை அமைத்தார்கள். இப்போ இவ்வளோ விசாலமான வீடு கூடாதா? விசாலமான வீடு கூடும், விசாலமாக அமைச்சுக்கலாம். ஆனால் அதை மார்க்கத்துடைய தொடர்போடு அதை அமைத்து கொண்டிருக்கிறோமா? நபி அவர்கள் அந்த மார்க்க தொடர்போடு அந்த வீட்டை அமைப்பதற்கு நமக்கு சொல்லி தந்த செய்தி சஹி புகாரி, சஹி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற நபிமொழி. அபு மூசா அல் அஷ்ஆரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி அவர்கள் சொன்னார்கள், மஸலுல்லதி யதுக்குரு ரப்பஹு வல்லதீன லா யதுக்குரு ரப்பஹு. அல்லாஹ்வை நினைவு கூறுபவனுக்கும் அல்லாஹ்வை நினைவு கூறாதவனுக்கும் உள்ள உதாரணம் தெரியுமா? ஒருத்தன் அல்லாஹ்வை திக்ர் பண்றான். திக்ர் என்ன அர்த்தம்? நம்ம சொல்ற சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அந்த திக்ரை சொல்லல. இது எந்த திக்ரை பற்றி பேசுதுன்னா, எப்போதும் அல்லாஹ்வை நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. அல்லாஹ் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்? அவன் நாடல் என்ன, அவன் நாடல் என்ன, எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்குமா? எப்போதுமே அல்லாஹ்வுக்கு அந்த நன்றி செலுத்துகிற அந்த உள்ளம் கொண்டவராக யார் இருக்கிறாரோ அவரும். ஒருத்தன் அல்லாஹ்வை நினைக்கவே மாட்டேங்கிறான். அல்லாஹ் யாரோங்கிற மாதிரி அவனுடைய செயல்பாடு பண்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவனுக்கும் இவனுக்கும் உள்ள உதாரணம் என்ன தெரியுமா? க மஸலில் ஹய்யி வல் மய்யித்தி. உயிரோடு இருப்பவனுக்கும் செத்த பிணத்திற்கும் சமம். நாங்கள் சொல்லலாம். யார் அல்லாஹ்வுடைய அருளை நினைச்சு பார்த்து அல்லாஹ் இவ்வளோ தந்தான் இவ்வளோ தந்தான் நம்ம நன்றி செலுத்தலையே இந்த எண்ணத்தோடு தன் வாழ்க்கையை கடத்துகிறானோ அவன் ஹயாத்தா இருக்கிறான்னு அர்த்தம். அல்லாஹ்வை பத்தின சதா எண்ணம் இல்லாமல் இருக்கிறானா அவன் வஃபாத் ஆகி விட்டான் என்று அர்த்தம். நபி அவர்கள் சொன்னார்கள், வஃபாத்னா நேரடி வஃபாத்தில் கொண்டு போய் குழியில் வச்சிடக்கூடாது ஆளை. ரசூலுல்லாஹ் உவகையில சொல்றாங்க, ரப்பு பார்வையில் அவன் வஃபாத் ஆயிட்டான். அவன் வஃபாத் ஆனவனுடைய துவா என்ன ஆகும்? வஃபாத் ஆனவனுக்கு அல்லாஹ் ஏன் அருள் செய்யணும்? இருக்கிறவனுக்கு அருள் செய்யலாம், செத்தவனுக்கு அருள் செய்யலாமா? அவன் தான் செத்துட்டானே, ரப்பு பார்வையில் அவன் செத்துட்டான். சில பேர் கோபத்தில் வந்து பெற்றோர்களோ குடும்பத்தில் உள்ளவர்களோ சிலரை சொல்லுவாங்க, அவன்லாம் என்னைக்கே செத்துட்டான் என் பிள்ளை, அவன்லாம் என் பிள்ளையே கிடையாதும்பாங்க. என்ன அர்த்தம்? கண்டுகொள்ள மாட்டேன் அந்த அர்த்தம். நபி அவர்கள் சொன்னார்கள், இறை பார்வையில் அவன் செத்துட்டான், இறைவன் அவனை கண்டுகொள்ள மாட்டான் என்று அர்த்தம். அவனுக்கு அல்லாஹ் அருள் தெரிய மாட்டான், அருளை தரமாட்டான். அதை தொடர்ச்சியாக நபி அவர்கள் சொன்னார்கள், மஸலுல் பைத்தி அல்லது யுதுக்கரல்லாஹு ஃபீஹி வல் பைத்தி அல்லதி லா யுதுக்கரல்லாஹு ஃபீஹி. அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய வீட்டுக்கும் அல்லாஹ்வை நினைவு கூறாத வீட்டுக்கும் உள்ள உதாரணம் தெரியுமா? மஸலுல் ஹய்யி வல் மய்யித்தி. உயிரோடு இருக்கிற வீட்டுக்கும் மையத்து வீட்டுக்கும் சமம். நாங்கள் சொல்ல அதன் தொடர்ச்சியில் வருது. புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற நபிமொழி. அது என்ன, வீடு திக்ர் செய்யுமா? வீடு நினைச்சு பார்க்குமா? அப்ப வீட்டுடைய சூழ்நிலைகள் திக்ர் செய்யுங்கிறாங்க சொல்ல. வீட்டுடைய சூழ்நிலைகள் அல்லாஹ்வை நினைவுபடுத்தும். அங்கு நடக்கக்கூடிய காரியங்கள், நடக்கக்கூடிய ஒழுக்கங்கள், இது மார்க்கத்தை அங்கு நினைவுபடுத்தும். குடும்பத்துக்குள்ள நடக்கிற பேச்சுவார்த்தை, அங்க என்ன பெரிய காரியம் நடக்கும்? அங்க வச்சு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன பெருசா இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. ஆனால் அங்கு நடக்கக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அங்க அல்லாஹ்வை நினைவுபடுத்தும், மார்க்கத்தை நினைவுபடுத்தும். அப்படி நினைவுபடுத்தினால் உங்க வீட்டில் லைட்டே இல்லைனாலும் சரி, உங்க வீட்டில் போதிய வசதிகள் இல்லைனாலும் சரி, ஆடம்பர பொருட்கள் இல்லைனாலும் சரி, மற்ற நபர்கள் எல்லாம் வந்து பார்ப்பதற்கு ஆசைப்படாத ஒரு வீடாக இருந்தாலும் சரி, இறைவனுடைய பார்வையில் அதுதான் உயிர் உள்ள வீடு என்று மார்க்கம் சொல்கிறது. உங்க வீட்டில் எல்லாம் இருக்குது, மார்க்கம் இல்லை, இறைவனை நினைவு கூறுகிற பண்பு வீட்டில் இல்லை, அது மையத்தோடு.
மையத்து வீட்டில் கொஞ்ச நேரத்துக்கு மேலே நமக்கு இருக்க மனசு வராதுல்ல, இஸ்லாம் அதை மையத்து வீடுன்னு சொல்லுது. அப்போ எப்போதுமே வீட்டை கட்டிவிட்டோம் அதோட வேலை முடிஞ்சிருச்சு இந்த மனநிலைக்கு வராதிங்க. அதை மார்க்க தொடர்போடு அந்த வீட்டை நாம் கட்டமைக்க வேண்டும். இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான முடிவுகளில் ஒன்று. இதை யாருக்கெல்லாம் கடமையாக்குறான், யாரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், சூரா அஹ்ஸாப் என்ற 33வது அத்தியாயம். அதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண்களை பார்த்து சொல்லுகிறான், வதுக்குர்ன, பெண்களை நீங்கள் நினைத்து பாருங்கள், மா யுத்லா ஃபீ புயூத்திக்குன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா, அல்லாஹ்வுடைய வேத வசனங்களையும் ஞானத்தையும் நீங்கள் உங்கள் வீடுகளில் நினைத்து பாருங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். யாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான்? வதுக்குர்னங்கறான். அப்ப என்ன அர்த்தம்? பெண்களே நினைத்து பாருங்கங்கறாங்க. பெண்களை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றான். ஏன் வீட்டை பத்தி சொல்லும்போது பெண்களை எல்லாம் சொல்றான்? அவங்க தான் ஹோம் மினிஸ்டர், அதிகாரத்தில் உள்ளவர்கள் அவர்கள் கிடையாது. ஆனால் வீட்டை பராமரிக்கிற கட்டமைக்கிற இடத்துல பெண்கள் இருக்கிறார்கள். பெரும்பங்கு அவங்கள சார்ந்தது. கணவருக்கு எந்த பொருள் எங்க இருக்குன்னு தெரியாது. மனைவி தான் பைக்கு சாவியில் ஆரம்பிச்சு எல்லா பொருளையும் எடுத்து கொடுக்கணும். சீப் எங்க இருக்கு மனைவிக்கு தான் தெரியும். சட்டை எங்க இருக்குது மனைவிக்கு தான் தெரியும். செருப்பு எங்க கிடக்கு மனைவிக்கு தான் தெரியும். எல்லா பொருளும் எங்கெங்க இருக்கு அது வீட்டில் உள்ள பெண்களுக்கு மட்டும் தான் தெரியும். கணவன்மார்கள் வீட்டில் பெருமளவு அக்கறை செலுத்த மாட்டார்கள், செலுத்தவும் முடியாது. அல்லாஹ் அந்த பெண்களை பார்த்து சொல்கிறான், வதுக்குர்னமா யுத்லா ஃபீ புயூத்திக்குன்ன, பெண்களே உங்கள் வீடுகளில் நீங்கள் திக்ர் செய்யுங்கள், மின் ஆயாத்தில்லா, அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை, வல் ஹிக்மா, ஞானத்தை, இன்னல்லாஹ் கான லத்தீஃபன் ஹபீரா, அல்லாஹ் நுணுக்கமானவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் பேசுகிறான். இது அஹ்ஸாப் என்ற 33வது அத்தியாயம் 34வது வசனம். அப்ப இந்த இஸ்லாமிய வீட்டை கட்டமைப்பதில் பெரும் பங்கு வகிக்கக்கூடியவர்கள் பெண்கள். சரி, எப்படியெல்லாம் கட்டமைக்கணும்? அதற்கு மார்க்கம் சொல்கிற ஒவ்வொரு வழிகாட்டுதலையும் நீங்கள் பாருங்கள். முதல் விஷயம், தொழுகை தான் ஒரு வீட்டை ஹயாத்தாக்கும். வேற வேற காரியம்னா பின்னாடி குர்ஆனை ஓதுவதோ மற்ற அமல்களில் ஈடுபடுவதோ, தொழுகை தான் அந்த வீட்டை உயிர் ஓட்டம் உள்ள ஒரு வீடாக மாற்றும். அதனால தான் நபி அவர்கள் சொன்னார்கள், பெண்களை பார்த்து, பெண்களுக்கு பள்ளிகள் தொழுவது கட்டாயம் கிடையாது, தொழுதா தடுக்கவும் படாது, தொழுது என்ன செய்யப்படாது, ஏமானி பள்ளிக்கு வந்தா யாரும் கேட்க முடியாது. நபி அவர்கள் சொன்னார்கள், லா தம்னஉ அமா அல்லாஹி மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெண்கள், அல்லாஹ்வுடைய பெண்களை என்ன புரிஞ்சிடக்கூடாது, அல்லாஹ்வுடைய பொம்பளை பிள்ளை நினைச்சக்கூடாது. அல்லாஹ்வுக்கு பிள்ளைகள் கிடையாது. சிலது அல்லாஹ் சொந்தமாக்கறதுல இருந்து அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்குறான்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ்வுடைய பெண்களை அல்லாஹ்வுடைய ஆலயத்திலிருந்து ஆண்களை நீங்கள் தடுத்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் கட்டளையிடுறாங்க. பள்ளிக்கு ஒரு பெண் வராங்களா, தடுக்க உங்களுக்கு அனுமதியே கிடையாது, அதிகாரம் கிடையாது. வரட்டும், அவங்க பகுதியில் என்ன லான்னு தொழுதுட்டு போட்டோம், ஜமாத்தா தொழுன்னு தொழட்டும், சுன்னத்து தொழுன்னு தொழட்டும், என்ன அமல் செய்யணுமோ செய்யட்டும், தடுக்கிற அதிகாரம் யாருக்கு கிடையாது, ஆண்களுக்கு கிடையாது. அப்படி நபி அவர்கள் சொன்ன அந்த அல்லாஹ்வுடைய ரசூல் தான் பெண்களை பார்த்து சொன்னார்கள், பெண்களே உங்களுடைய தொழுகைகளில் சிறந்தது வீட்டில் நீங்கள் தொழுவது. ஜமாத்தா தொழுவது ஜமாத்துடைய நன்மை கிடைக்கும், அது ஒரு சிறப்பு. இல்லை நான் வீட்டில் தான் தொழுவேன் என்று நீங்கள் உங்கள் தொழுகை வீட்டுக்குள் அமைத்துக் கொண்டீர்கள் என்றால் அது இன்னொரு தனி சிறப்பு. வீட்டில் நீங்கள் தொழுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காட்டித்தரார்கள். ரசூலுல்லாஹ் காலத்தில் 2 நிலையை சேர்ந்த சஹாபிய பெண்மணிகள் நபி காலத்தில் இருந்தாங்க, வாழ்ந்தாங்க. சில நபி தோழியெல்லாம் நீங்க பார்க்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஃபஜர் வக்து எப்போதுமே நாங்கள் நபிக்கு பின்னாடி நின்று பள்ளியில் தான் தொழுவோம் நாங்கள். சில நபி தோழியெல்லாம் கைப்பிள்ளையோடு வந்து இஷாவுடைய ஜமாத்தில் கலந்து கொள்வார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், நான் அதிகமான நேரம் தொழணும்னு ஆசைப்பட்டு தக்பீர் கட்டினேன், குழந்தையின் அழுகுரலை கேட்டு தொழுகை சுருக்கி கொண்டேன் என்றார்கள். வந்தவங்களை யாரும் தடுக்கல, சஹாபிய பெண்மணிகள் ஆர்வப்பட்டு வந்தும் இருக்கிறாங்க. வீட்டில் தொழக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். பெண்களை பொறுத்தவரை வீட்டில் தொழுவது அது ஒரு வகை சிறப்பு, பள்ளியில் தொழுவது அது ஒரு வகை சிறப்பு. ஆனால் பெண்ணுக்கும் ஆணுக்கும் சேர்த்து ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு கட்டளையை பாருங்கள். சஹீ புகாரி சஹீ முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற நபிமொழி. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சல்லு அய்யுஹன் நாசு ஃபீ புயூத்திக்கும், மக்களே நீங்கள் உங்கள் வீடுகளில் தொழுங்கள். இது யார் ரசூலை குறிப்பிடல, ஆணுன்னு சொல்லல பெண்ணுன்னு சொல்லல, மக்களே நீங்கள் உங்கள் வீடுகளில் தொழுது கொள்ளுங்கள். ஃபஇன்ன அஃதல ஸலாத்தி ஸலாத்துல் மர்இ ஃபீ பைத்திஹி, ஒரு மனிதனுடைய தொழுகையில் சிறந்த தொழுகை எது தெரியுமா, தன்னுடைய வீட்டில் தொழும் தொழுகைன்ட்டாங்க. ஒரு மனிதனுடைய தொழுகையில் சிறந்த தொழுகை அவன் தன் வீட்டில் தொழக்கூடிய தொழுகை, இல்லல் மக்தூபா, கடமையானதை தவிர. 5 வேளை கடமை இருக்குல்ல, அது வீட்டில் தொழுவது சிறந்த காரியம் கிடையாது. சில சூழ்நிலைகள், சில நிர்பந்தம், வீட்டில் தொழ வேண்டிய நிலைமை வந்துருச்சு. மார்க்கம் வந்து யாரையும் பெரிய அளவில் கட்டாயப்படுத்தலை, பள்ளிக்கு தான் வரணும்னு கட்டாயப்படுத்தியது. அவருடைய நிர்பந்தம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இஸ்லாம் ஒரு சில இடத்துல எங்க என்ன பண்ணுது, விட்டுருச்சு.
ஆனால் நபி அவர்கள் சொன்னார்கள் அது சிறந்த காரியம் கிடையாது. நீ வீட்டில் 5 வேளை தொழுகிற ஆண்களே, அது சிறந்த காரியம் கிடையாது. பள்ளிக்கு வந்துதான் நீங்கள் தொழ வேண்டும். ரசூல்லா பொதுவாக என்ன சொல்கிறார்கள், இந்த ஃபர்லை தவிர்த்து ஆண்களாகனாலும் சரி பெண்களாகனாலும் சரி உங்கள் வீடுகளில் நீங்கள் தொழக்கூடிய தொழுகை தான் உங்கள் தொழுகையிலேயே ஆகச் சிறந்த தொழுகை, அஃதலு ஸலா என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். முதல்ல இந்த ஒரு மனப்பான்மை வளர்த்துக் கொள்ளுங்கள். வீட்டில் தொழுவதை நீங்கள் அதிகமாக இந்த பண்பை வளர்த்துக் கொள்ளுங்கள். முன்பின் சுன்னத்து அல்லது வேற வேற உபரியான தொழுகைகள், நஃபீலான தொழுகைகள், இதை தொழுவதை ஆர்வமூட்டி நீங்கள் தொழுங்க. இப்போ சில பேருக்கு ஒரு கேள்வி வரும், மகரிப்பு முன் சுன்னத்தை வீட்டில் தொழுதுட்டு வந்தால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிடைக்காது, முதல் காயத்தை கிடைக்காம கூட போயிடலாம். வாங்க இங்கே சொல்லப்படுது கேட்டு பதில் சொல்லிட்டு மகரிப் தொழுகைக்காங்க சுன்னத்துக்கு தக்பீர் கட்டினா நிலைமை என்ன, இங்கே முதல் ஸ்டெப் கிடைக்காது. அது மட்டும் இல்லை, முதல் ரக்காயத்தை கூட கிடைக்காம போயிடும். அப்போ அந்த நன்மை பெருசா இந்த நன்மை பெருசா? ரசூலுல்லாஹ்வே அதுக்கு வழிகாட்டுறாங்க, இந்த நன்மை தான் பெருசு அந்த நன்மையை விட. சஹாபாக்கள் என்ன செய்வார்கள் என்றால், அந்த முன் சுன்னத்தை பள்ளியில் வந்து அந்த மகரிப்புடைய நேரத்தில் முன் சுன்னத்தை பள்ளியில் வந்து போட்டி போட்டு கொண்டு தொழுவார்கள் என்ற செய்தியை பார்க்க முடிகிறது. அப்போ பின் சுன்னத்துக்கு தான் அதிகமாக மார்க்கம் சொல்லுது. எந்த இதுக்கெல்லாம் நேரம் இருக்குதோ அந்த முன் சுன்னத்தை வீட்டில் தொழுதுட்டு போங்க, அதுதான் சிறந்தது. பின் சுன்னத்தை கூடுமான வரை நீங்கள் என்ன செய்யுங்க, வீட்டில் தொழுது கொள்ளுங்கள். இல்லையா நிறைய பேர் பள்ளியில் தொழுகிறாங்களா, அப்போ அது தப்பா பிழையா அப்படின்னு வரும். மார்க்கம் எப்படி பார்க்கிறது என்றால், சிறந்தது வீட்டில் தொழுவது. நான் வீட்டுக்கு போனால் தொழ முடியாது அப்படிங்கிற நீ இங்கே தொழுதுட்டு போயிருங்க. இஸ்லாம் 2 பேருக்குமான வழியும் சொல்லுகிறது. வித்ரு தொழுகை எங்கே தொழுவது சிறந்தது? இரவினுடைய கடைசியில் தொழுவது சிறந்தது. அபூ ஹுரைராவை நபி அவர்கள் அழைக்கிறார்கள், அபூ ஹுரைராவை வித்ர தொழுதுட்டு தூங்குனாங்க. நான் காலையில் எந்திரிச்சு வித்ரு தொழுவேன் அப்படின்னா நல்லது. அதை எதிர்பார்த்து நீ படுத்து தூங்கிட்டு காலை ஃபஜருக்கு எந்திரிச்சா வித்ரு போச்சா இல்லையா, அதுக்கு நீ தொழுதுட்டு தூங்குறது நல்லதுன்னாங்க. அப்ப அந்த காரணத்தை கொண்டு சிலர் பின் சுன்னத்துகளை முன் சுன்னத்துகளை பள்ளியில் தொழுதால் மார்க்கம் அவர்களை தடுக்கலை. மார்க்கம் சொல்வது என்ன, உங்கள் வீடுகளை தொழுகையை கொண்டு நீங்கள் அலங்கரிங்கள். அதிகமான தொழுகை செய்யக்கூடிய ஒரு இடமாக நீங்கள் வீட்டை ஆக்கிக் கொள்ளுங்கள். அதுதான் உங்கள் வீட்டை உயிரோட்டம் உள்ள வீடாக மாற்றும் என்று மார்க்கம் சொல்கிறது. இதுல ரசூலுல்லாஹ் சொன்ன, அதாவது ரசூலுல்லாஹ் போற போக்கில் ஒரு கட்டளை பண்ணிட்டு போயிட்டாங்க. இது என்னென்ன காரியத்தில் உருவாக்கும் தெரியுமா? வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தால் உங்களை பார்த்து தொழ ஆரம்பிப்பாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் நாளைக்கு எழுந்து தொழ ஆரம்பிப்பார்கள். உங்கள் வீட்டில் தொழுகை நடக்கும் பொழுது உங்களுடைய பண்பாடுகள் எல்லாம் வீட்டுக்குள் கண்ணியமானதாக மாறிவிடும். ஏன் வீட்டுக்குள்ள மார்க்கத்துக்கு மாற்றமான ஹராமான காரியம் வருது? அங்கதான் தொழுகை இல்லையே. ஏன் பள்ளிவாசலுக்குள்ள வரல? பள்ளிவாசல் தொழுகை இருக்குது. இங்க ஹராம் நுழையாததுக்கான காரணம் இங்க தொழுகை இருக்கு. அங்க ஹராம் நுழைவதற்கு காரணம் அங்க தொழுகை இல்லை. மார்க்கம் சொல்கிறது, அந்த இடத்துல தொழுகை தொழக்கூடிய இடமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். ரமலான் காலத்தில் இரவு தொழுகை தொழுவது எங்க சிறந்தது? வீட்டில் தொழுவது தான் சிறந்தது. ஜமாத்தை நாடி நம்முடைய ஆர்வத்தை நாடி நம்ம பள்ளிக்கு வரோம், அது ஒரு வகை சிறப்பு. இவ்வளவு பெரிய கூட்டமைப்போடு சேர்ந்து தொழ முடியாதுல்ல. வீட்டில் என்ன தொழலாம்? கணவன் மனைவி பிள்ளைங்க 4 பேர் தொழலாம், அவ்வளோதான். அதுவும் கணவர் நான் லேட்டாக தான் வருவேன், 12 மணி கடையை மூட்டு வருவேன்னா அதுவும் முடிஞ்சு போச்சு, அங்கேயும் ஜமாத்து கிடைக்காது. அந்த காரணத்திற்காகத்தான் இங்கே பள்ளியில் ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்கான சூழ்நிலை இல்லை. கண்டிப்பாக நான் தொழுதுருவேன், நீங்கள் வீட்டிலே தொழுங்க, அதான் நல்லது. இதெல்லாம் மிஸ்ஸே ஆகாது. கரெக்டாக வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் நாங்கள் சேர்ந்து ஜமாத்தா தொழுதுருவோம், ரமலானுடைய கால இரவு தொழுகை கூட தொழுதுருவோம்னா நீங்கள் அங்கே தொழுவது தான் சிறந்தது. அதுதான் நல்ல காரியம். அதுதான் உங்களை வீட்டை மார்க்க அடிப்படையில் கட்டமைப்பதற்கான ஒரு வழிவகை என்பதை நம்ம அடிப்படையாக தெரிந்து கொள்ளணும். அப்போ தொழுகையை பொறுத்தவரை சுன்னத்தான நஃபிலான தொழுகையில் வீட்டுகளை தொழுங்க. 2வது என்ன செய்ய மார்க்கம் சொல்கிறது என்றால், குரானை வாசியுங்கள். இன்னைக்கு குரான் படிப்பது என்பது என்னன்னா, பள்ளிக்கு வந்தால் படிப்போம், பள்ளிவாசலுக்கு வரணும், இங்க வாங்க சொல்லிட்டாங்க, முன் சுன்னத்து 2 ரக்காத் தொழுதாச்சு, 10 நிமிஷம் கேப் இருக்கு, அந்த நேரத்தில் குரானை எடுப்போம், படிப்போம், நல்ல காரியம். தொழுகைக்காக நீங்கள் காத்து கொண்டு இருக்கும் நேரமெல்லாம் தொழுது கொண்டே இருக்கிறீங்க, இஸ்லாம் அதை ஆர்வம் விட்டது. ஆனால் சிறந்த காரியம் பள்ளியில் தொழுவதை போன்று ஓதுவதை போன்று வீடுகளில் நீங்கள் திருக்குரானை ஓதுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சஹாபாக்கள் நபி அவர்கள் சொல்றாங்க, நான் இரவு வேளை சில களப்பணிக்காக வேண்டி நான் இரவு செல்வேன் வெளியே. ஏன்னா ரசூலுல்லாஹ் ஆட்சியாளர்ல ஊரில் என்ன நடக்குங்கிறத ரசூலுல்லாஹ் நைட் ஷிஃப்ட் போட்டு பார்ப்பாங்க. அப்போ எந்திரிச்சு இடையில போவாங்க, தெருக்களாக நபி அவர்கள் சுற்றுவார்கள். என்ன காரணம்? ஊரில் எதுவும் குழப்பம் இருக்குதா, பிரச்சனை இருக்குதா பார்ப்பாங்க. இது எல்லா நாளும் கிடையாது, அப்பப்போ இந்த ஆட்சியாளர் என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் இரவு வேளை ரோந்துக்கு செல்வார்கள். அப்ப சொல்றாங்க, நான் சிலருடைய வீட்டை கடந்து செல்வேன், திருக்குரானுடைய வசனங்களை இரவில் அவர்கள் வீட்டில் ஓதிக்கொண்டிருப்பார்கள், ஓதுகிற சப்தத்தை வைத்து அறிந்து கொள்வேன் இவர்கள் இந்த குலத்தை சார்ந்தவர்கள் என்று. எல்லார் வீட்டிலும் இரவு நேரத்தில் அங்க குரான் ஹயாத்தாக இருந்தது. குரானை ஓதுவதற்கு அவர்கள் நேரம் கொடுத்த நேரம் எது? அந்த இரவினுடைய பொழுது. ஒரு முறை ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு நபித்தோழர் கம்ப்ளைண்ட் பண்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்க வீட்டு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்கிறார்,
முஸ்லீம் சஹாபி. நேற்றுக்கு நைட் என்ன சம்பவம் நடந்துச்சுன்னா, நைட் இஷா முடிச்சு வீட்டுக்கு வந்திருக்கிறார். வந்தவர் சூரா இக்லாஸை ஓதி இருக்கிறார். குல்லுவல்லா சூரா இருக்குல்ல, அவுது பில்லாஹி ஷைத்தானிர் ரஜீம் சொல்றாரு, பிஸ்மில்லாஹ் சொல்றாரு, குல்லுவல்லா சூரா, மறுபடியும் பிஸ்மில்லாஹ் சொல்றாரு, குல்லுவல்லா சூரா, மறுபடியும் பிஸ்மில்லாஹ் சொல்றாரு, குல்லுவல்லா சூரா, ஃபஜர் வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இவர் அதில் எரிச்சப்பட்டு வரல. குர்ஆன் வசனம் ஏற்படுத்துமா சஹாபிகளுக்கு? கிடையாது. அதையே மட்டும் ஓதுறாரு. இது ஏதாவது பிழையை கொடுத்துருமோ? அதை ரசூலுல்லாஹ் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு. அவர்கிட்ட என்னன்னு கேளுங்க. அவர் குல்லுவல்லா சூரா ஓதட்டும், குல் ரப்பின் ஃபலக் ஓதட்டும், நாஸ் ஓதட்டும், பக்கரா ஓதட்டும், ஆல் இம்ரான் ஓதட்டும், எல்லாத்தையும் ஓதட்டும், அதனை இக்லாஸ் மட்டும் ஓதுறாரு, நீங்க கேளுங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட். ரசூலுல்லாஹ் கம்ப்ளைண்ட்டை கொண்டு வந்த நபித்தோழரை பார்த்து சொன்னாங்க, இந்த குர்ஆன், அதாவது இந்த சூரா இக்லாஸ் குர்ஆனில் 1/3 பகுதி என்று உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு முறை இக்லாஸை ஓதுவது 10 ஜுஸ் ஓதியதற்கு நன்மை. 3 முறை சூரா இக்லாஸை ஓதினால் முழு குர்ஆனை ஓதியதற்கு சமம். அப்ப அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? நைட்டு முழுக்க குர்ஆனை ஓதி, அதாவது இக்லாஸை ஓதி ஏகப்பட்ட குர்ஆனை ஓதி முடிச்சிருக்கிறார். அவர் நல்லதனம் பண்ணியிருக்கிறாரு. இலகுவாக நன்மைகளை தட்டி பறித்திருக்கிறார். அதில் என்னப்பா தப்பு இருக்குன்னு நாங்கள் ரசூலுல்லாஹ். சஹாபாக்களுடைய வளமை நடைமுறை இரவில் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப கட்ட நேரம், தாவா தொடங்கிய மக்காவில் வாழ்ந்த அந்த நேரம், ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்த அப்போ ஒரே ஒரு அமல் என்ன தெரியுமா? தொழுகை. அதை தொடர்ந்து இருந்தது குர்ஆன். நோன்பு கிடையாது, அப்போ ஜக்காத்து கிடையாது, ஹஜ்ஜு கிடையாது, எந்த அமலும் கிடையாது. அப்போ அல்லாஹ் ப்ராப்பராக அமலை இறக்கவும் இல்லை. மதீனாவுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த அமலுக்கெல்லாம் அல்லாஹ் ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுக்குறான், இப்படி அமல் பண்ணுங்கன்னு. தொழுகையே ப்ராப்பராக கிடையாது. இல்லை, தொழுகை 5 வேளை தொழுகை 2 ரக்காத் தான். ஃபஜர் 2, லுகர் 2, அசர் 2, மக்ரிப் 2, இஷா 2. மக்கால 13 வருஷம் ரசூலுல்லாஹ் அப்படி தான் தொழுதாங்க. மதீனாக்கு வந்தோடனே அல்லாஹ் தொழுகையை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுக்குறான். அப்படியா, லுகர், அசர், இஷா 4 ரக்காத், மக்ரிப் 3 ரக்காத், ஃபஜர் 2 ரக்காத். இது சட்டம் அல்லாஹ் போடுறான். தொழுகையே ஒரு ப்ராப்பர் இல்லை. ஆனால் அங்க தெளிவாக நடந்த ஒரு தொழுகை என்ன தெரியுமா? 8+3 ரக்காயத்துங்கிறது. ரசூலுல்லாஹ் மக்கால இருந்து மௌத் வரைக்கும் தொழுதாங்க. மக்காவில் இருந்தே நபியவர்கள் தொழுத தொழுகை என்னது? இரவு தொழுகை. இந்த 13 ரக்காயத்து, அதாவது 11 ரக்காயத்தை நபியவர்கள் வளமையாக தொழுது கொண்டிருந்தார்கள். அதில் அபூபக்கர் ரதியல்லாஹு ஒருத்தருடைய வீட்டில் நின்று, தன்னுடைய வீட்டில் நின்று இரவு தொழுகை தொழுகிறார். அதுவரை அருளப்பட்ட குர்ஆன் வசனத்தை ஓதிக்கிட்டே இருக்கிறார். காஃபிர்கள்லாம் வந்து அபூபக்கர்ட்ட சண்டை பிடிக்கிறாங்க. ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு ஓடிருங்க. எப்படி? அவர் வீட்டில் இருக்கிறார், வீட்டை விட்டு ஓடிருங்க. என்ன காரணம்? நீ நைட்டு குர்ஆன் ஓதுற, என் வீட்டு பொம்பளை எல்லாம் உட்காந்து குர்ஆனை கட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு அந்த மார்க்கம் மாறிட்டா என்ன செய்யறது? நான் ஊர்ல உள்ளவங்க மார்க்கத்தை மாறாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், என் வீட்டு பொம்பளை என்னால் திருத்த முடியல. இப்படி கம்ப்ளைண்ட். குர்ஆனை இரவில் ஓதியதனால் பல மக்களிடத்தில் இந்த குர்ஆனுடைய கருத்து இலகுவாக போய் சேர்ந்தது. அது பலரை உள்ளத்தை மாற்ற வைத்தது. பெண்களை இஸ்லாத்தை நோக்கி கொண்டு வர வழிவகை செய்தது. அது காஃபிர்களுக்கு பிடிக்கல. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள ஊரை விட்டு விரட்டுவதற்கு முயற்சி செய்தார்கள். என்ன மாதிரியான காரியங்கள் நடந்திருக்குன்னு பாருங்க. குர்ஆனை பொறுத்தவரை நபி அவர்கள் சொன்னார்கள், ஆதாரபூர்வமான செய்தி, யாருடைய வீட்டில் சூரா பக்கரா ஓதப்படுகிறதோ, பக்கராங்கிற சூரா கிட்டத்தட்ட 286 வசனம், 2.25 ஜுசு. அது ஓதுறது சரளமா ஓதுறவங்களுக்கும் வீட்டில் உள்ள, அதாவது வீட்டு வேலைகளை மட்டும் பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் கொஞ்சம் இலகுவான காரியம். எதனால? அப்ப பெண்கள்லாம் வந்து வேலை வெட்டியே இல்லாதவங்க அப்படி நம்ம சொல்லலை. அதிகமான வேலை உண்டு. ஆனால் ஓய்வுன்னு உடனே ஓய்வு எடுக்கலாம். இந்த சூழ்நிலை யார்கிட்ட கிடைக்காது? ஆண்களுக்கு கிடைக்காது. ஆண்களுக்கு இடையில 2 மணி நேரம் ஓய்வுன்னா கூட இன்னும் வீட்டுக்காக வர முடியும், வரதுக்குள்ள 2 மணி நேரம் ஓடி போயிடும். அந்த ஓய்வை எடுப்பதற்கான சூழ்நிலை பெண்களுக்கு அதிகம். பெண்கள்லாம் இலகுவா ஒரு நாளைக்கு ஒரு பக்கரா சூரா ஓதிக்கிட்டே இருக்கலாம், தவறு கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் வீட்டில் பக்கரா சூரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் வெறுண்டு ஓடுகிறான். ஷைத்தானே உள்ள நுழையலன்னா நீங்கள் எப்படி வழிகேட்டை நோக்கி போவீங்க? பாவத்தை நோக்கி போவதற்கு எப்படி சூழ்நிலைகள் அமையும்? மார்க்கம் சொல்லுகிறது, வீட்டிலே நீங்கள் அல் பக்கரா சூராவை ஓதுங்கள். சரி, இப்போ என்ன கேள்வி வரும்? 2 ஜூஸ் ஓத முடியல, நாங்கள் என்ன செய்ய அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அல் பக்கராவே ஓதுங்கன்னாங்க, முழுமைப்படுத்தி ஓதுங்கன்னு சொல்லலை. ஒரு நாளைக்கு 2 தாளை ஓதுங்க, அடுத்த நாளைக்கு ஒரு 5 தாள் ஓதுங்க. இன்னைக்கு டைம் இல்லை, ஒரு 5 ஓதி முடிங்க. பக்கராவோடு என்றைக்குமே தொடர்பு ஓடி இருங்க. அதை வீட்டில் வைத்து ஓதுங்கள். அது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய கூலியை அந்த வீட்டின் வாயிலாக நீங்கள் நாளை மறுமையில் பெற்றுக் கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய செய்திகளை நம்மளால பார்க்க முடிகிறது. அதே போன்று இந்த வீடுகளை வைத்து இஸ்லாமிய மார்க்கம் மிகப்பெரிய கல்வி களஞ்சியமாக மாற்றுவதற்கும் முயற்சி செய்தார்கள். வீட்டில் என்னெல்லாம் செய்யலாம் நம்ம பார்த்த வரைக்கும், வீட்டுக்குள்ள நுழையும் போது பிஸ்மில்லா சொல்லணும். வீட்டுக்குள்ள ரசூலுல்லாஹ் நுழைந்தவுடன் பல் துலக்குவார்கள், சுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வீட்டுக்குள்ள தொலை சொன்னாங்க, வீட்டில் குர்ஆன் ஓத சொன்னாங்க.
இதை தவிர்த்து ரசூலா சொன்னது என்ன அப்படின்னா, வீட்டை மார்க்க சூழ்நிலையோடு ரசூலா ஒன்றி அமைய வைத்தார்கள். ரசூல்லாட்ட சில சஹாபிய பெண்மணிகள் வராங்க கம்ப்ளைண்ட், அல்லாஹ்வுடைய தூதரே, ஆண்கள் எங்களை மிகைத்து விடுகிறார்கள். எப்போ பார்த்தாலும் உங்களை சுத்தி யார் இருக்கிறா? ஆண்கள் இருக்கிறாங்க. இமாமத்தை எடுத்துக்கிட்டா ஆண்கள், இமாம் ஜமாத், அல்லது போர்க்களத்தை எடுத்தால் ஆண்கள், ஆட்சியை எடுத்தால் ஆண்கள், தீர்ப்பு கொடுக்கிற நீதிபதி என்ற பொறுப்பில் சுத்தி இருப்பது யார்? ஆண்கள். நாங்க தான் உங்கள்கிட்ட மார்க்கத்தை கத்துக்கிற வாய்ப்பே கிடையாது. என்னைக்காவது பொது பயான்னு ஒன்று வச்சா நாங்கள் வந்து நிற்போம். அப்படித்தான் எங்களுக்கு மார்க்கம் தெரியும், மற்றபடி எங்களால் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு ரசூலாட்ட வந்து கேட்குறாங்க. இந்த கேள்வியெல்லாம் 30 வருஷம் முன்னாடி கேட்டிருந்தா அந்த சமூகம் என்னைக்கே திருந்திருக்கும். நம்ம கையில் தான் யாசின் புக்கை கொடுத்து விட்டாங்கல்ல, உனக்கு அது போதும். யாசின் புக்கையும் மௌலூது கித்தாமையும் வச்சுக்கிட்டு வீட்டில் உட்காரு, வியாழக்கிழமை நைட் என்ன பண்ணு, தர்கால போய் எண்ணெயை ஊத்து, உனக்கு அது போதும், இப்படி உட்கார வச்சுட்டாங்க. எங்களுக்கும் மார்க்க வேணும்னு கேட்டிருந்தா சமூகம் என்னைக்கோ மலர்ந்திருக்கும். ஒரு தெள்ள தெளிவான ஒரு அறிவை நோக்கி சமூகம் நகர்ந்திருக்கும். சஹாபிய பெண்மணிகள் கேட்டாங்க, மார்க்கத்தை சொல்லித்தாங்க, அல்லாஹ் உங்களுக்கு எதை கற்று தந்தானோ அதை எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள். ரசூலா சொன்னாங்க. அந்த யதார்த்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க. கரெக்டு தானே? அதனால் ஆண்களே எல்லாத்தையும் கற்றுக்கிறாங்க, பெண்களுக்கு கற்றுக்க வாய்ப்பு இல்லையே, இப்போ என்ன செய்யலாம்? ஒரு பெண்ணுடைய வீட்டை நபி அவர்கள் குறிப்பிட்டு, இந்த பெண் வீட்டில் வாரத்தில் இந்த நாளில் நீங்கள் ஒன்று கூடுங்கன்னாங்க. பெண்கள் பயான் வீட்டில் அமைக்கணுங்கிறது நம்ம உருவாக்குனது கிடையாது, நபி உருவாக்கின சட்டம் அது. ரசூலா வாரத்தில் ஒரு நாள் குறிப்பிடுறாங்க, இந்த நாள் வந்துருங்கம்மா, அது வியாழனோ வெள்ளியோ ஏதோ ஒரு கிழமை, அது சொல்லப்படலை. அந்த கிழமையில மக்கள்லாம், பெண்கள்லாம் நீங்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டி, அண்டை வீட்டார்கள், உங்களுடைய சொந்த பந்தங்கள், எல்லா பெண்களையும் ஒன்று திரட்டி கொண்டு வாங்க. ரசூலா பயானி வைப்பாங்க, பயான் முடிச்சு கேள்வி பதிவு வைப்பாங்க. கேள்வி கேளுங்க, மார்க்க சட்டத்தை கேளுங்க. அதுக்கு என்ன ஆதாரம்? ரசூலா ஒரு பயான்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க, பயான்ல ஒரு கருத்து ஒன்று சொல்றாங்க. யாருடைய எந்த பெற்றோருக்கு, எந்த தாய் தந்தைக்கு 3 குழந்தைகள் பிறந்து அது பருவ வயதை அடைவதற்கு முன்பு அந்த குழந்தைகள் மரணித்து விடுகிறதோ, அதனால் அந்த பெற்றோர்கள் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் அவர்களுக்கு என்ன தரான்? சொர்க்கத்தை தர, அந்த பெற்றோர்களுக்கு சொர்க்கத்தை தருகிறான். உடனே ஒரு சஹாபி பெண்மணி எந்திரிச்சு கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, 2 பிள்ளை மௌத்தான சொர்க்கம் உண்டா? ஒருவேளை அந்த அம்மையாருக்கு 2 பிள்ளை மௌத் ஆயிருக்கலாமா என்னவோ. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவங்களுக்கு சொர்க்கம் தான்ட்டாங்க. இப்போ அடுத்து நமக்கு என்ன கேள்வி வரும்? ஒரு பிள்ளையான, ஒரு பிள்ளைங்கிற ஹதீஸ் வரல. ஆனால் ரசூலுல்லாஹ் வேற ஒரு செய்தி நமக்கு சொல்றாங்க, யாருக்கு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளை பருவத்தை அடைவதற்கு முன்பு மௌத்தாகி விட்டது, அது ஒன்றுனாலும் சரி, அதனால் அவர்கள் பொறுமையாக இருந்தால் அதுக்கு கிடைக்கிற கூலி இருக்குல்ல, மீசான் தராசையை நிரப்பிருந்தாங்க ரசூலுல்லாஹ். அப்போ மார்க் என்ன சொல்லுது? ஒரு பிள்ளைனாலும் சரி, 2 பிள்ளைனாலும் சரி, 5 பிள்ளைனாலும் சரி, 50 பிள்ளைனாலும் சரி, உங்களுக்கு பிறந்து உங்க பிள்ளை மௌத்தாயிடுச்சு பருவத்தை அடைவதற்கு முன்பு, நீங்கள் கொஞ்சம் அல்லாஹ்க்காக பொறுத்துக்கிட்டு, அல்லாஹ் கொடுத்தா எடுத்துட்டான், வருத்தம் தான், கவலை தான், கண்ணீரை தொடச்சிட்டீங்க, கடந்துட்டீங்கன்னு வைங்க, மறுமை நாள் இதுவே உங்களை சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்த்துரும். ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. அப்ப ரசூலுல்லாஹ் தான் இந்த சிஸ்டமேட்டிக் உருவாக்குறாங்க. பெண்கள் பயான் ஒன்று வைக்கிறாங்க, வீடுகள்ல அரேஞ்ச் பண்றாங்க, பெண்களை எல்லாம் ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, மார்க்கத்தை சொல்லி தருகிறார்கள், கேள்வியை கேட்டு பதிலை சொல்லுகிற சூழ்நிலையும் உருவாக்குறார்கள். பெண்கள் இதை செய்யலாம்ல, இது சாதாரண ஒரு காரியம், இது நடத்துறதுக்கு ஒரு பெரிய நிகழ்வுல உண்மை கிடையாது. நமக்கு மார்க்கத்தை நிறைய தெரிஞ்சிருக்கலாம், பெண்கள்ல இங்க வந்திருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கலாம், நம்ம பக்கத்து வீட்டுக்கு உள்ளவங்களுக்கு தெரியாது. அப்ப என்ன செய்யலாம்? ஊர்ல எத்தனையோ ஆலி மக்கள் இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஆலிமா கூப்பிட்டேமாங்க, வா வியாழக்கிழமை அசருக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் பயானுக்கு வந்துருமா, பெண்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு அரேஞ்ச் பண்ணி வச்சிங்கன்னா, அது உங்கள் வீட்டுக்கு நீங்கள் செய்யக்கூடிய எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? அது அல்லாஹ் கிட்ட எவ்வளோ பெரிய நற்கூலி படுறீங்க தெரியுமா? பள்ளிவாசலில் மட்டும்தான் பயான் நடத்தப்படணுங்கிற அந்த உடைச்சாங்க அல்லாஹ்வுடைய ரசூல். இல்லை, எங்கனாலும் மார்க்கம் பேசலாம், நாங்கள் மார்க்கம் எல்லா இடத்திலும் பேசலாம். உங்கள் வீடுகளில் மார்க்கத்தை கேட்பதற்கு மக்கள் அணிவகுக்கிறார்கள், இதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்கிறீர்கள் என்றால் இது அல்லாஹ்விடத்தில் சதக்கத்துல் ஜாரியாவா இல்லையா? எவ்வளவு நன்மை அடைச்சிருக்கலாம் தெரியுமா? இவ்வளவு காலத்தில் எங்க வீட்டுக்கு வாங்க, இந்த பக்கத்தில் இருக்கிற பெண்களை அழைப்பது ஏன் பொறுப்பு? ஏன் பக்கத்து வீட்டுக்கார பெண்கள், என்னுடைய சொந்த பந்தங்கள் உள்ள பெண்கள், எனது நட்பு வட்டாரம், எனது தோழிமார்கள், அவங்கள நான் கூப்பிட்டுறேன். ஆனால் 10 பேர் வரட்டுமே, 5 பேர் வரட்டுமே, மார்க்கம் அவங்களுக்கு போகக்கூடாதா? இப்படி உருவாக்கியிருந்த எவ்வளவோ மார்க்க செய்திகளை பல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கலாம். நம்ம மட்டும் போறோம், நம்மளை சுத்தி இருக்கிற மக்களுக்கு தெரியாது. ஜும்மாக்கு என்ன அந்த பொம்பளை போய்கிட்டு இருக்கிறா அப்படிலாம் மார்க்கம் சொல்லலையே, நமக்கு யாசின் புக்கு போதுன்னு நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க எப்படி அவங்களுக்கு புரிய வைப்பீங்க? நீங்க கூப்பிட்டா வரமாட்டாங்க, உங்க வீட்டுக்கு கூப்பிட்டா வருவாங்க. மார்க்க பயான் சொன்னா வருவாங்க. அவர்கள்ட்ட அந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கலாமா இல்லையா? வீட்டை வச்சு செய்யற தாவா மட்டுமே ஏராளமான காரியத்தை பண்ணலாம். அற்புதமான ஒரு வீடு மொஹல்லாக்குள்ள கிடைச்சிருக்கும், ஒரு நபர் தாவா பண்றது கிடையாது. சரி, அப்படி என்ன பண்ணலாம்? வீட்டுக்கு வெளியே ஒரு கரும்பலகை எடுத்து வைக்கலாமே, அது காசா? பெரிய பொருளாதார, நம்ம 1 லட்சம் ரூபா கொடுத்தாலும் கரும்பலகை அப்படியா? அட 80 ரூபா 100 ரூபாய்க்கு சுருட்டி வைக்கிற கரும்பலகை கிடைக்கும். தினம் ஒரு குர்ஆன் வசனம் எழுதி போடுங்க, தினம் ஒரு ஹதீஸ் எழுதி போடுங்க.
மக்களை அமல் ரீதியாக தூண்டுகிற காரியத்தை எழுதி வைங்க. மக்களை பாவத்தை விட்டு தடுக்கிற காரியத்தை எழுதி வைங்க. என்னைக்காவது ஒரு நாள் எவனாவது எடுத்து படிப்பான், எவனாவது வந்து பார்ப்பான். பக்கத்து வீட்டில் சித்தாள் வேலை, ஒரு மாற்று மருத்துவர், என்னடா எழுதியிருக்கிறார் அந்த பொம்பளை, தினம் தினம் வந்து எழுதிட்டு போறாங்களே, யார் இது அப்படின்னு உட்காந்து பார்ப்பாங்க. அந்த செய்தி அவன் உள்ளத்தை மாற்றுவதற்கு வழிவகை செய்யும். இது உங்க வீட்டில் முடியும்ல. நம்ம எங்களாம மார்க்க கருத்தை பள்ளிவாசல் கொட்டிக்கிட்டு இருக்கிறோம். அங்கன துவா அங்கன துவா. வீடுகளில் ஒட்டினால், வீட்டுக்கு வெளியே ஒட்டினா எத்தனை பேர் வந்து பார்ப்பாங்க. வீட்டுக்குள்ளலாம் ஒட்டுவாங்க நிறைய பேர். ஒரு நாள் கூட தலையை தூக்கி பார்க்கறது கிடையாது. ஆயத்தில் குர்சி வெளியே கட்டி ஓட்டுருவாங்க. அது கண்ணுக்கும் தெரியாது. எதுக்கு இந்த ஆயத்தில் குர்சி? ஆயத்தில் குர்சியை கட்டினா வீட்டில் பரக்கத்து நிற்கும் இஸ்லாம் எங்கேயாவது சொல்லியிருக்குதா? கிடையாது. ஆயத்தில் குர்சியை ஓதுனா பரக்கத்துன்னு இஸ்லாம் சொல்லுது. நம்ம ஓதுறது கிடையாது. அது கண்ணுக்கே தெரியாத எழுத்துல ஒரு கோல்டன் கலர்ல ஒரு ஸ்டிக்கரை வாங்கி ஒட்டிட்டோம். நீங்க முழு பரக்கத்துங்க தான் இறங்குது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதையே தெளிவா தெரிகிற மாதிரி தமிழ்ல மொழிபெயர்த்து வெளியே கொண்டு போய் வைங்க. எத்தனை மக்கள் படிச்சுட்டு போவாங்க? தாவா செய்வதற்கான சூழ்நிலை வீட்டில் இருக்கு. வீட்டில் ஒரு ஆடியோ பயானம் போட்டு விடலாம். யூடியூபை தட்டினா லட்சக்கணக்கான பயானம் தமிழ் எடுக்கலாம். மார்க்கத்தை பற்றி, நரகம் சொர்க்கத்தை பற்றி, மறுமையை பற்றி ஒரு சின்ன ஸ்பீக்கர் வீட்டுக்கு வெளியே வச்சு பயானம் போட்டு விட்டோன்னு இங்க பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும். யாராவது போறவங்களுடைய ஒரு காதில் ஒரு மார்க்க கருத்து விழுந்துராதா? பாடல் சத்தம் கேட்கக்கூடிய வீடுகள் இஸ்லாமிய வீடுகள் இன்றைக்கு மாறிவிட்டது. மார்க்க கருத்து கேட்கட்டுமே. உங்கள் வீட்டை கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய அமல் தானே இது. நீங்கள் நினைக்காமல் இந்த நன்மைகளை செய்யலாமா இல்லையா? பெற்றுக்கொள்ளலாமா இல்லையா? குர்ஆனுடைய வசனங்களை ஓத விடலாம். ஹதீசுகளை, மார்க்க செய்திகளை இந்த மாதிரி ஆடியோக்களை ரெக்கார்டு பண்ணி போட்டோம் நீங்க, அதுல நன்மை கிடைக்கும். அவ்வப்போது பக்கத்தில் இருக்கிற விருந்தினர்களுக்கெல்லாம் கொண்டு போய் அன்பளிப்பை கொடுங்க. இது ஒரு தாவா. உங்கள் வீடுகால தான் ரசூலா முஸ்லீம் பெண்களை பார்த்து சொன்னாங்க, முஸ்லீம் பெண்களை பக்கத்து வீட்டுக்கார பெண் தருகிற எந்த அன்பளிப்பினையும் அற்பம் நினைக்காத. அபுதரை அழைத்து சொன்னார்கள், அபுதரே, உங்கள் வீட்டில் தயாரிக்கிற குழம்பில் தண்ணீரை அதிகப்படுத்துங்கள், பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கொடுத்து அதை அரவணைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் ரசூலா, அது ஒரு தாவா. அப்படியே போற இடத்துல ஒரு மார்க்கத்தை சொல்லிட்டு வந்துடலாம். என்னம்மா எப்போ பார்த்தாலும் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, இது ரசூலா சொன்னதுங்க. அப்படியா? அப்ப நானும் பக்கத்து வீட்டில் கொடுக்குறேன்ருவாங்க. இப்படித்தான் மார்க்கம் பரவும். சஹாபாக்கள்ல எப்படி மார்க்கத்தை பரப்புனாங்க தெரியுமா? பிடிச்சி உட்கார வச்சுல மார்க்கம் சொல்லல. அவங்க ஒரு காரியத்தை பண்ணுவாங்க, மக்கள் வந்து கேட்பாங்க, நீங்க என்ன இப்படி பண்றீங்களே? இல்ல நபி இப்படிதான் சொன்னாங்க அப்படின்னு அந்த கருத்தை பதிய வச்சுட்டு போயிருவாங்க. உஸ்மான் ரதியல்லாஹு மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல் இடிச்சு கட்டுறாங்க, ஒரு பக்கம் உயர்த்துகிறார்கள். அதுக்கு முன்னாடி வரைக்கும் உஸ்மான் ரதியல்லாஹு இந்த ஹதீஸை சொல்லல. இடிச்சு கட்டும் போது விமர்சனம், ஏன் இதை கட்டுறீங்க? நபி கட்டின மாதிரி இருண்டு போட்டுமே, உங்களுக்கு வேணா பக்கத்துல இன்னொரு பள்ளிவாசல் கட்ட வேண்டியதானே? நபி அவர்கள் சொன்னார்கள், மன் பனா மஸ்ஜிதல் இல்லா பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னா. அல்லாஹ்வுக்காக ஒரு வீட்டை கட்டினால் அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை தருகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதனால இந்த வீட்டை கட்டுறேன். மஸ்ஜித் நபவியில கை வச்சேன்னா அல்லாஹ் எனக்கு அதுக்கேற்ற மாதிரி நன்மை தருவானா இல்லையா? ஏதோ ஒரு பள்ளி கட்டுவதற்கும் மஸ்ஜித் நபவி கட்டுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. உஸ்மான் ரதியல்லாஹு இந்த கருத்தை சொன்னாங்க. மார்க்க ரீதியான அந்த ஒழுங்குமுறைகளை நீங்க அப்படியே கடைபிடிக்கலாம். எத்தனையோ பல காரியத்தை, பல கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் நீங்க சேர்க்கலாம். இதுதான் தாவா. இதை சஹாபிய பெண்மணிகள் மிக அழகாக நடத்தினாங்க. தன் வீட்டில் வச்சு மார்க்க ரீதியான கருத்துக்களை பேசுகிற ஒரு சபையாக மாற்றினார்கள். ஜனாசா தொழுகை வீட்டில் நடக்கும். இங்க என்னடா பிரச்சனை அப்படின்னா, ஜனாசா தொழுகை பள்ளியில வச்சாதான் ஜனாசா தொழுகைங்கிறாங்க. எங்க வைக்கணுமா? நீங்க பள்ளியில தான் வைக்கணும், அங்க வச்சாதான் ஜனாசா தொழுகை. அபூ தல்ஹா ரதியல்லாஹு அவங்களுடைய மகன் உமேர் மௌத்தாகிறார். ஃபஜர் வேளையில் அபூ தல்ஹா வந்து சொல்றாரு, என் மகன் மௌத்தாயிட்டார். ரசூலா உடனே கிளம்புறாங்க வீட்டுக்கு. ஜனாசாக்கு முன்னாடி ரசூலா நிற்கிறாங்க வீட்டுக்குள்ள. ஏன்னா அது சிறுவரை பொறுத்த வரைக்கும் மார்க்கம் என்ன சொல்லுது? நம்மளுடைய சட்டம் தொழவும் செய்யலாம், தொழுவல் என்ன தப்பும் கிடையாது. அது என்ன பிள்ளைக்கு பாவமா இருக்குது? கிடையாது. பாவத்தை மன்னிக்கிறது தான் ஜனாசா தொழுகை மெயினே. அப்ப ரசூலா இதுக்கு வந்து மக்களை ஆர்கனைஸ் பண்ணல, நான் வந்து தொழுதாலே போதுமே. ரசூலா ஜனாசாக்கு முன்னாடி நிற்கிறாங்க, பின்னாடி அபூ தல்ஹா, அதுக்கு பின்னாடி அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு, அதுக்கு பின்னாடி உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா நிற்கிறாங்க. ஜனாசா தொழுகை நிறைவேற்றப்படுகிறது. மார்க்க எவ்வளவு அழகா தெளிவா நமக்கு சொல்லி தருது பாருங்க. ஆனால் இந்த வழிமுறைகள் இன்றைக்கு கடைபிடிக்கப்படுமா? வீடுகளில் தொழுகையே நடத்தக்கூடாதுங்கிறாங்க. இதுல எங்க ஜனாசா தொழுகையை கொண்டு வந்து தொழுவது? நம்ம ஆட்களை பொறுத்தவரைக்கும், வீட்டை பொறுத்தவரைக்கும் வீட்டில் டிவி வைக்கணும். எத்தனை இன்ச்சில்? இப்போதைக்கு 75, 80, 90 ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னும் அடுத்த கொஞ்ச காலத்தில் 1 கிலோமீட்டர்லாம் டிவியை கொண்டு வந்து வச்சிருவாங்க. வீட்டுக்குள்ள ஒரு தியேட்டரே வச்சிருவாங்க. டிவி வைக்கிறதுக்கான ஒரு போராட்டம் ஓடுது. வீட்டை அடுத்த வந்து வாயை பிளந்து பார்க்கணும். அப்படித்தான் வீட்டை கட்டமைக்கிறோம். பள்ளிவாசல் அப்படி மாறிடுச்சே, வீடு என்னத்தை போட்டு சொல்ல. இந்த ஊர்லயும் கட்டுறாங்க ஒரு பள்ளிவாசல். நானும் 2 வருஷம் பார்த்துட்டு இருக்கேன். இந்த கட்டுறேன் கட்டிக்கிட்டே இருக்காங்க. என்னங்க இத்தனை வருஷம் கட்டுறீங்களா? இல்ல அது பல கோடி ரூபா போட்டு கட்டுறோம் அந்த ப்ராஜெக்ட்ல. அடா அத்தனை வருஷம் மக்கள் தொழாம இருப்பாங்களே, பள்ளிவாசல் கட்டி விட்டுற வேண்டியதானே. பள்ளிவாசல் ஆடம்பர தோற்றத்தை உருவாக்குறாங்க.
பெருமைக்காக போட்டிக்காக பள்ளிவாசல் உருவாக்குறாங்க. அதுக்கு மேலே கட்டினா என்ன கட்டலன்னா உள்ள பள்ளி திறந்து விட்டுற வேண்டியதானே, திறக்க மாட்டோம். அதை முழுசா அப்படி எல்லாத்தையும் ஃபினிஷிங் லைனை பிடிச்சி ஒரு ரிப்பனை வச்சு கட் பண்ணிட்டு தான் உள்ள போகணுங்கிற மாதிரி உருவாக்குறாங்க. இது அவசியமா? ரசூல்லா வீட்டை பற்றி சொல்லும்போது அமலுக்கான ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு இடம் என்று மார்க்கம் காட்டி தருகிறது. அதை புரிந்து கொண்டு சகோதரர்கள் இருக்கிறீங்க, சகோதரிகள் இருக்கிறீங்க, பெண்கள் பேன் வீட்டில் ஏற்பாடு பண்ணுங்க. எந்த விதமான பெரிய அரேஞ்ச்மெண்ட்டே தேவை கிடையாது. எங்கள் வீட்டில் பெண்கள் பேன் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் வந்து உட்காந்து போதும். 2 மணி நேரம் பேசணும் நீங்கள், அதுதான் முதலும் கடைசியும் பெண்கள் பேன் முடிஞ்சிருச்சு கதை. அடுத்து கியாமத்து நாள் வரைக்கும் பெண்கள் பேன் கூப்பிட்டு வந்துடாதமான்றாங்க. ஒரு 1/2 மணி நேரம் போதும். ஒரு மார்க்க கருத்தை பக்கத்து வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கலாம். ஏன் நம்ம பெண்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு அவங்க தெரியுமா? பெண்கள் இடத்துல போவது குடும்பத்தை மிக வெக சீக்கிரத்தில் மார்க்கத்தை பற்றி பிடிக்க வைக்கும். பிள்ளை என்ன படிக்கிறான்னு கூட வாப்பாக்கு தெரியாது. 9th படிக்கிறேன், நான் 7th வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிம்பார். அவருக்கு ஒன்றும் தெரியாது. தாய்மார்களுக்கு எல்லாமே தெரியும். அப்போ பிள்ளைகள்கிட்ட மார்க்க ரீதியான ஒழுக்கம் போய் சேரணும்னா நீங்கள் தாய்மார்களைத்தான் அணுகணும். பிள்ளைகிட்ட மார்க்கம் போகும். தந்தை அணுகணுன்னா பிள்ளை பேர் என்ன, டேட் ஆஃப் பர்த் ஒன்றும் தெரியாது. இப்படி இருக்கு நிலைமை. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த பெண்களிடத்தில் மார்க்கத்தை சொல்வதற்கும் வீட்டை மார்க்கத்திற்கான ஒரு அங்கீகாரம் பெற்ற இடமாக அமைப்பதற்கான சூழ்நிலைகளை வகுத்து தந்தார்கள். அதே போன்று வீட்டை பொறுத்தவரை இவ்வளவு காரியம் மார்க்க ரீதியான அமல்கள் இபாதத்துக்கு. அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வீட்டை தூய்மையாக வைத்திருப்பதற்கான சில வழிமுறைகளும் இஸ்லாம் சொல்லுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்துஹூரு ஷத்ரு மினல் ஈமான், தூய்மை இருக்குத அது ஈமானினுடைய ஒரு சரி பாதினாங்க. அது ஒரு முக்கியமான கிளை. ஒரு மரத்துக்கு அவசியமே கிளைகள் தான். கிளை இருந்தால் தான் மரம். ஒரு பக்கம் கிளையை வெட்டி விட்டினா அது என்ன மரம்? ஈமானை நீங்கள் கிளையை வெட்டிடக்கூடாது அப்படின்னா நீங்கள் தூய்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள் நாங்கள் சொல்ல. எல்லா இடத்துலையும் தூய்மை, உள்ள தூய்மை இருக்கணும், பேச்சில் தூய்மை இருக்கணும், நடவடிக்கையில் தூய்மை இருக்கணும், ஆடையில் தூய்மை இருக்கணும், இருக்கிற இருப்பிடத்தில் தூய்மை இருக்கணும். எல்லாத்திலும் தூய்மை அவசியம். இன்னைக்கு வீட்டோடைய நிலைமை என்ன தெரியுமா? பாத்திரத்தெல்லாம் ஒரு சில வீடுகள்லாம் போய் பார்த்தோம், நீங்க கிச்சன் பக்கம் வரவே முடியாதுன்ற மாதிரி 4 நாளைக்கான பாத்திரம் அப்படியே கிடக்கும், கழுவ மாட்டாங்க. சிலருடைய பண்பு, சில பெண்களுடைய பண்பாடு. வீட்டில் அழுக்கு துணி அப்படியே இருக்கும், 1 வாரம் 1 மாச கால அழுக்கு துணி. ஏன்னா ட்ரெஸ் நிறைய வாங்கி கொடுத்தது அங்கே பிரச்சனை. 2 துணியை நிறுத்திருந்து நீங்க கரெக்டாக ஒரு நாளுக்கு ஒருக்க ட்ரெஸ்ஸை கரெக்டாக துவைச்சிருப்பாங்க. 80 துணி இருக்குல்ல, அந்த மதப்பு. ஏகப்பட்ட வீடுகள் அப்படியே வீட்டில் அழுக்கு துணி கிடக்கும். ஆனால் அழுக்கு துணியை எடுத்துக்கிறாங்க, துவைச்சிட்டு துணியை கொண்டு வந்து டைனிங் டேபிள் அப்படி தூக்கி போட்டுருவாங்க. பல வீடுகளில் சேரில் என்னவா இருக்கும்? துணியாக தான் இருக்கும், உட்கார்றதுக்கு சேர் கிடையாது. துவைச்ச துணியை போடுறதுக்கு, அதை மடித்து வைக்கிறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம். தூய்மையினுடைய நிலைமை இப்படி. மெத்தையில் கொண்டு வந்து போட்டுருவாங்க. வீட்டில் சரியான முறையில் துணியை துவைக்க மாட்டாங்க, அல்லது வீட்டை சரியான முறையில் பராமரித்து கூட்டி பெருக்கிறது கிடையாது. என்னைக்காவது ஒரு பொருள் ஏதாவது ஒன்று தவறி கட்டில் கீழே விடும், எடுக்கணுமே, பாட்டு கிடக்கணும். அடுத்து வீட்டை காலி பண்ணும் போதோ, வீட்டை சுத்தம் பண்ணும் போதோ, வெள்ளை அடிக்கும் போதோ ஒரு நேரம் கட்டில் நோட்டுவோம்ல, அப்போ அதை எடுத்துக்கலாம். பலருடைய மனநிலை. வீட்டை கொஞ்சம் சுத்தப்படுத்தணுங்கிற அந்த மைண்ட் செட் வந்துச்சுன்னு வைங்க, அது உங்களுடைய வீட்டை மார்க்க ரீதியான ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு காரியமா இருக்கும். பள்ளிவாசல் அப்படி இருந்தால் நீங்க எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பள்ளிவாசல் தொலை மனசு வருமா? அப்படியே முழுக்க நூலாமடையா இருக்கு, தூசி படிஞ்சு போய் கிடக்கு. பாலடைந்த வீடை போன்று வீடு இருக்குது, அதாவது பள்ளிவாசல் இருக்கு அப்படின்னா அங்கே பள்ளிவாசல் தொலை மனசு வராது. அதனால தான் ரசூலுல்லாஹ் காலத்திலேயே வேற வேற காரியத்துக்கு மட்டும் இல்லை, பள்ளிவாசலை கூட்டுவதற்கு பெருக்குவதற்கு ஒரு பெண்மணி பணி நியமனம் செய்தார்கள் ரசூலுல்லாஹ். தூய்மை அவசியம். அது முழு இடத்தையும் எல்லா நபித்தோழருக்கும் பொறுப்பு கொடுக்க முடியாது, எல்லாருக்கும் 1008 வேலை இருக்கும். அதுக்குன்னே ஒரு பெண்மணியை ரசூலுல்லாஹ் நியமனம் பண்ணாங்கம்மா, நீ வந்து பார்த்துக்க, வீட்டு பள்ளிவாசலை சுத்தமாக்கிக்க அப்படின்னாங்க. இப்போ பள்ளி சுத்தமாக்கப்படுதுன்னா வீடு நம்முடைய பொறுப்பு, நாம தான் சுத்தமாக வைக்கணும். நீங்கள் வீட்டை சுத்தம் வைப்பதில் கொஞ்சம் குறைவு ஏற்படுகிறது, அதில் வந்து சோம்பேறித்தனம், சோம்பல் வருகிறது என்றால் ஈமான்ல நீங்கள் சோம்பல் படுகிறீர்கள் என்று அர்த்தம். ப்ராப்பராக கிச்சனை கிளீனாக வச்சு, சிலருடைய வீடெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படியே அரண்மனை மாதிரி இருக்கும். வீடு அப்படி ஒரு கட்டமைப்பே கிடையாது. ஆனால் ஏன் அந்த அரண்மனை மாதிரியான ஒரு தோற்றம்? அந்த வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது, ஒவ்வொரு விஷயத்தில் அவ்வளோ கிளீன் நீட்டாக அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க, அதை கரெக்டாக அதை பிஹேவியரை கொண்டு வருவாங்க. அதனுடைய நிலைமை என்ன தெரியுமா? எதில் ஒன்றில் பெர்ஃபெக்டாக அவங்க எதிர்பார்க்குறாங்களோ அவங்க வாழ்க்கையிலும் பெர்ஃபெக்ட் இருக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, ஒரு சில மனோ தத்துவ ரீதியான சில காரியங்களை சொல்லும் பொழுது, நீங்கள் வேலைக்கும் புறப்பட்டீங்கன்னா ரஃப் ட்ரெஸ்ஸில் போகாதீங்கம்பாங்க. வேலைக்கு நீங்கள் போறீங்கல்ல, ஒரு காரியத்துக்கும் போறீங்க, எப்படி போகணும்? கல்யாண வீட்டுக்கு மாப்பிள்ளை பொண்ணு போகிற மாதிரி போகணும். அப்படி பர்ஃபெக்டாக ரெடியாகி போகணும், க்ளீனாக நீட்டாகி போகணும். இல்லை நான் போகிறதே சாதாரண காரியம் தான், அது கூட அப்படி போங்க. நீங்கள் சாதாரண ஒரு ஆடையில் நீங்கள் உங்களை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களை தூங்க தான் வைக்கும்.
தூக்கத்துக்குரிய ஆடை தான் இன்னைக்கு எல்லாருடைய நிலைமை. வீட்டில் எந்த பெண்ணை எடுத்தால் பெரும்பான்மையான பெண்கள் நைட்டியோட தான் இருப்பாங்க. நைட்டில் இருக்கட்டும், கணவன் முன்னாடி இருக்கட்டும், நைட்டுடைய வேலையில் இருக்கட்டும், பகல் வேளையில் அந்த ஆடையை மாற்றி நமக்குரிய சகஜமான வாழ்க்கைக்குரிய அந்த ஆடைக்கு வந்தாதான் நாம முதல்ல பிரிஸ்கா இருக்கிறோங்கிறதை காட்டும். நான் சுயநினைவோடு இருக்கிறேங்கிறது அது தூக்கத்தை தான் தரும். வாங்க முடியும். வீட்டினுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் தூய்மையாக வைத்திருப்பது என்பது இஸ்லாம் சொல்லி தந்த அமல்களில் ஒன்று. நீங்கள் துணி துவைக்கக்கூடியவங்க நினச்சிக்கோங்க, பாத்திரத்தை கழுவக்கூடியவங்க, வீட்டை க்ளீன் பண்ணி மாப் பண்ணக்கூடியவங்க நினச்சிக்கோங்க, அது நம்ம செய்கிறது அமல். ஏன்னா தூய்மை ஈமான்ல ஒரு பகுதினா, நான் ஈமானை வளர்க்கறதுக்கு ஒரு காரியம் செய்தேன்னா அல்லாஹ் கிட்ட அதுக்கு நன்மை எழுதப்படும். வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? நன்மை இருக்குது. துணியை சுத்தம் செய்வதில் நன்மை இருக்குது. துணியை நல்ல முறையில் அடுக்கி அதை ஒழுங்குபடுத்தி வைப்பதில் நன்மை இருக்குது. வீட்டினுடைய பாத்திரங்களை சுத்தப்படுத்துவதில் நன்மை இருக்குது. நன்மைக்குரிய காரியம் என்று இஸ்லாம் சொல்கிறது. அப்போ எத்தனையோ பல நன்மைக்கான காரியத்தில் ஆர்வப்படுவதை போன்று இந்த காரியத்தை நீங்கள் ஆர்வப்பட்டால் நம்ம வாழ்க்கை ஒவ்வொரு காரியமே அதை ரொம்ப வளமையாக நம்ம உருவாக்கி கொண்டதை போன்றாகும். பல பெண்கள், அதாவது ஒரு சில பெண்கள் கூட சொல்லலாம், இந்த புர்காவை கூட கரெக்டாக துவைக்க மாட்டாங்க. நிலைமை என்ன காரணம்னா, இது நம்முடைய ஆடைகள் இல்லை, அது போயிட்டு வந்துட்டு உடனே கழட்டி போட்டுரும், தேவையில்லை. தூய்மையற்ற நிலை. பலர் தங்களுடைய உடலை தூய்மைப்படுத்துவது ரொம்ப குறைவு, தங்களுடைய வாயை தூய்மைப்படுத்துவது ரொம்ப குறைவு. பல் துலக்குவது கிடையாது குறைவாக, அது ஆண்கள் பெண்கள். குளிப்பது கிடையாது, அதை யார் கவனிக்க போறான்னு நினைக்கிறாங்க. நம்ம பார்க்கக்கூடிய தொழிலுக்கும் உத்தியோகத்துக்கு பார்க்க போறாங்க. சிலர் கூலி தொழிலாளியா இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை, தண்ணி கிடைக்காத பாலைவனத்தில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற நபிமொழி. மதீனாவினுடைய ஹர்ரா பகுதியில் இருந்து சில கிராமவாசிகள் ஜும்மா தொழுகைக்காக வருவாங்க. அவங்க எல்லா நேரத்துக்கும் வரமாட்டாங்க, அங்கனக்குள்ள தொழுதுக்குவாங்க. 5 வேளை தொழுகை. ஜும்மாவுக்கு நபியினுடைய தொழுகை எதிர்பார்த்து அவங்க வருவாங்க. வரும்போது அவங்க உழைப்பாளிகள், எப்போதுமே ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. உடம்பெல்லாம் வேர்வை வடியும், அந்த துர்வாடையோடு வருவாங்க. ரசூலுல்லாஹ் அதனால தான் ஃபர்லாக்குனாங்க. இனி எல்லாரும், இவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வெள்ளிக்கிழமை ஜும்மா தினத்தில் குளிப்பது கடமைனாங்க. வாஜிமுன் அலா குல்லி முஹ்தலிமின், பருவ வயதை அடைந்த அத்தனை ஆண்கள் பெண்கள் அந்த நாளில் குளித்தாகணும். ரசூலுல்லாஹ் கடமையாக்குறாங்க. முழு உம்மத்துக்கும் கடமையாயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் குளிச்சாகணும். நேற்றுக்கு தாங்க குளிச்சேன், வியாழக்கிழமை இன்னைக்கு குளி, இல்லை நாளைக்கு நான் குளிக்க தாங்க அப்புறம் இன்னைக்கு குளி. அவங்களுக்கு போடப்பட்ட சட்டம் முழு உம்மத்துக்கான சட்டமாக மாறுது. அப்போ இந்த குளிக்கக்கூடியது, பல் துலக்குவது, உடலை தூய்மையாக வைத்திருப்பது, நம்முடைய ஆடையை தூய்மையாக வைத்திருப்பது, வீட்டை தூய்மையாக வைத்திருப்பது, இதுவெல்லாம் அமல். ரசூலுல்லாஹ்வுடைய மேனியினுடைய அந்த தன்மையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நேரமும் அதை சுத்தத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒருத்தன் கையை எந்த அளவுக்கு கழுவுறாங்கிறது கையை தொட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். சிலருடைய கையெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, அப்படி கை கொதிக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய கையை தொட்டு பார்த்து சஹாபிகள் சொல்கிறாங்க, கை அவ்வளோ குளிர்ச்சியை நாங்கள் உணர்வோம். நாங்கள் ஒரு முறை ரசூலுல்லாஹ் ஃபாத்திமா நாயகி வீட்டுக்கு வராங்க. ஃபாத்திமா நாயகியும் அலி ரலியல்லாஹு படுத்து கிடக்குறாங்க. அவங்க எந்திக்கிறாங்க, அம்மா இருங்க எந்திக்காதீங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பக்கத்தில் போய் உட்காடுறாங்க. அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலின் குளிர்ச்சியை நான் என் நெஞ்சில் உணர்ந்தேங்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் கையை காலை கழுவிக்கிட்டே இருக்கிறது, இது நபியினுடைய ஒரு பழக்கம். இந்த ஒளிச்சேரெல்லாம் மார்க்க அதுக்கு தான் ஆர்வம் விட்டது. பிலால் ரலியல்லாஹு அடிக்கடி ஒளிச்சுவார்கள், ஒளி செய்து விட்டு தொழுதார்கள். அப்படின்னா என்ன, அந்த தூய்மைக்கு கொடுத்த முக்கியத்துவம் அது. அப்போ இது மாதிரியான காரியத்தில், தூய்மையில்
அதிகமான முக்கியத்துவத்தை எடுத்து எல்லா பெண்களும் வீட்டினுடைய சூழ்நிலைகளை அமைத்துக் கொள்ளுங்கள். அதோடு சேர்த்து ஆண்களுக்கு இது கிடையாதுங்கிறத நினச்சிக்குவாங்க. ரசூல்லாவுடைய வழிமுறையை சஹாபாக்கள்கிட்ட வந்து ஆயிஷா நாய்கிட்ட வந்து கேட்குறாங்க. ரசூல்லா கான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ பைத்திஹி, ரசூல்லா வீட்டில் என்ன செய்வாங்க? அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்கன்னு. அவங்களுக்கு நிலை இருக்கலாம், செருப்பு தைப்பது, ஆடையை தைத்துக் கொள்வது, அவங்களுக்குரிய சூழ்நிலைகளை சுத்தப்படுத்துவது, தொழுகைக்காக அழைப்பு வந்தால் தொழுகைக்கு புறப்பட்டுருவாங்க. பெண்களுக்கு ஏன் லோடு அதிகமாகுது? என் வேலையும் சேர்த்து நீ பாருங்கிறது அங்கே பிரச்சனை. என் வேலையை நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு நான் பார்க்குறேன், உனக்கு முடியலையா உன் வேலையை சேர்த்துனா நான் பார்ப்பேன். அது மார்க்கத்து தப்பு கிடையாது, அதை இஸ்லாம் அமலாகத்தானே சொல்லுது. மனைவி கணவன் வந்து மனைவிக்கு மட்டும் தான் பணிவிட செய்யணுமா? அதாவது மனைவி வந்து கணவனுக்கு மட்டும் தான் பணிவிட செய்யணுமா? கணவன் மனைவிக்கு பணிவிட செய்வதை இஸ்லாம் காட்டி தருது. பெருமானார் ரசூலுல்லாஹ்வே இந்த காரியத்தை பண்ணியிருக்காங்கும் போது நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு தப்பு கிடையாது, அது ஒரு பிழை இல்லை. அப்போ வீட்டினுடைய எல்லா காரியத்திலும் கொஞ்சம் உடந்தையாக கூடுதலாக கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு நின்னா கூட அந்த வீட்டினுடைய சுத்தத்திற்கு பெரும் ஒரு ஒத்தாசையாக அமையும். நான் கொஞ்சம் கூட்டுறேன், நான் மாப் போடுறேன் அப்படின்னு ஆரம்பிக்கலாம். இல்லை இன்னைக்கு நான் துணி துவச்சிக்கிறேன், நாளைக்கு நீ துணி துவச்சிக்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில காரியங்களில் நாம, அதாவது ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் பங்கெடுத்துக் கொள்வது என்பது அந்த வீட்டை சரியான முறையில் கட்டமைப்பதற்கு ஒரு வழிவகை செய்யும். நம்ம துணியை நமக்கே துவைக்க தெரியாது பல பேருக்கு. அன்னைக்கு கூட ஒரு சகோதரர் வந்து இதே ஊரில் தான் எப்போ பார்த்தாலும் வெள்ளை வேஸ்ட்லேயே இருப்பார். என்னப்பா எப்போ பார்த்தாலும் வெள்ளை வேஸ்ட்லேயே இருக்கல, துவைக்க அதுக்கு மும்மா பார்த்துக்குவோம், நமக்கு என்ன பிரச்சனை? அவர் கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆனால் துவைக்க வச்சுருவாங்க, அது ஒரு பக்கம் இருக்குண்ணா. அவர் கல்யாணம் ஆகலை போல என்ன. அப்போ அந்த வீட்டினுடைய எல்லா காரியங்களையும் சுத்தப்படுத்துவதிலிருந்து எல்லா நிகழ்வுகளையும் ஆண்கள் அதில் பங்கெடுப்பது என்பது நபியினுடைய சுன்னத்தில் ஒன்று. ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க அப்படிங்கும்போது நபி செஞ்சதுக்கு அப்புறம் அதை மறுத்து பேச நியாயமே கிடையாது. இப்போ ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வருவாங்க, கொடுக்கறத ரசூலுல்லாஹ் சாப்பிட்டுக்குவாங்க, அப்படி அல்லான்னு திக்ருகளை துவாக்களை பண்ணுவாங்க, அப்படி போயிடுவாங்க. அப்படின்னா அங்கே பிரச்சனை இல்லை, நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கலாம். நபியும் அமல் செய்வார்கள், வீட்டில் உள்ள வேலைகளை செய்வார்கள் என்னும் பொழுது இது மார்க்கம் சொல்லி தந்த ஒரு அமலாக இஸ்லாம் பார்க்கிறது. அப்போ அப்படிப்பட்ட அந்த காரியத்தை, அந்த தூய்மைக்கு எல்லா நேரத்திலும் உடனுக்குடனே செஞ்சுட்டோம்னா தூய்மை ரொம்ப லேசாக முடிஞ்சிடும். நம்ம எல்லாத்தையுமே ஆற போட்டு அமர வச்சு கடைசியில் முடிக்கும் போது பிரச்சனையை கூடும். உடனே முடிச்சிடும். சாப்பிட்டோன்னே தட்டை கழுவணுங்கிற ஒரு பழக்கத்தை உருவாக்கிட்டா பாத்திரங்கள் கூடாது. இல்லை துணியை குளிக்கும் போது துணி துவைச்சரணும்னு ஒரு பழக்கத்தை உருவாக்கிட்டா துணி கூடாது. ஒரு குப்பை வந்த உடனே பெருக்கணுங்கிற ஒரு பழக்கத்தை உருவாக்கிட்டா வீடு எப்போதுமே சுத்தமாக இருக்கும். இந்த பழக்கங்களை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் காட்டி தருகிறார்கள். வீட்டில் அதிகமான பொருட்களை குவிக்காதீங்க. ஏன் இருக்குன்னே சில பொருள் தெரியாது. வீட்டில் யாராவது வாங்கி தந்திருப்பாங்க, மனைவியினுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க சிலதை வாங்கி தந்திருக்கலாம், கணவன் சிலதை வாங்கி தந்திருப்பாங்க, என்ன பொருள் இருக்குன்னு தெரியாது. சில வீட்டில் புட்டுக்குழல் இருக்கும், புட்டே வைக்க தெரியாது, சும்மா கிடக்கும். இடியாப்ப குழல் இருக்கும், எல்லாமே இருக்கும். வீட்டில் பரல் மேலே போட்டு வச்சிருப்பாங்க. எதுக்குங்க? அது பாட்டுக்கு இருக்கட்டும், எடுத்து பயன்படுத்தலாம் கூடாது. அடுத்த ஜென்ரேஷனில் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், பையனுக்கோ பொண்ணுக்கோ கொடுப்போம், வச்சிருப்போம். அது அவங்க அதை அப்படி யூஸ் பண்ணுவாங்க, யூஸ் பண்ண மாட்டேன், அப்படியே வச்சுக்கட்டும். வீட்டில் சும்மா பொருளை சேர்த்து வைப்பாங்க, காரணமே இருக்காது. பல உணவுப் பொருள் வீணாக்கப்படும், காரணமே இல்லாமல் பெண்கள் பல சூப்பர் மார்க்கெட்டு போவாங்க, பொருளை வாங்கிட்டு வருவாங்க, சும்மா வச்சிருப்பாங்க. அது ஏன் வச்சாங்க, எதுக்கு வச்சாங்க ஒன்றும் தெரியாது. அந்த வீண் விரயத்திற்கும் தூய்மையற்ற காரியத்திற்கும் பெண்களும் ஆண்களும் பொறுப்பேற்றுக் கொள்ளணும். அந்த காரியத்தை நம்ம அதிகமான ஒரு முயற்சியை செய்வோமே ஆனால் சுத்தமான ஒரு சமூகத்தை நாம் உருவாக்குவதற்கு ஒரு வழிவகை செய்யும். இது ஒரு நிகழ்வு. இறுதியாக ஒரே ஒரு காரியத்தை நம்ம சொல்லி நம்ம நிறைவு செய்கிறோம். இப்போ இவ்வளவும் இஸ்லாம் சொன்ன வீட்டை அமைப்பதற்கான வழிமுறை, எப்படி வீடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் 2 காரியத்தை சொல்கிறாங்க. முதல் காரியம், வீட்டில் நீங்கள் உருவப்படம் வைக்காதீர்கள். வீட்டில் என்ன செய்யக்கூடாது? உருவப்படம் வைக்காதீங்க. இன்னைக்குள்ள கால சூழ்நிலை உருவப்படத்தை தவிர்த்துட்டு வாழ முடியாது. ரூபா நோட்டில் ஆரம்பித்து பாஸ்போர்ட் வரைக்கும் ஒரு உருவப்படம் இருக்கும். அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் சில இடத்துல நமக்கு விதிவிலக்கு தராங்க. சிறிய அளவில் இருக்கிற உருவப்படங்கள் இருக்குல்ல, அது மார்க்கத்தில் என்ன கிடையாது, தடை செய்யப்பட்டது கிடையாது. அதே நேரத்தில் எந்த உருவப்படம் மதிப்பற்ற ஒரு காரியமாக இருக்கிறதோ அதுவும் என்ன கிடையாது, மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது கிடையாது. அதனால் இந்த ரூபா நோட்டு மாதிரி சின்ன உருவப்படங்களாக இருப்பதோ, மதிப்பற்ற நிலையில் இருக்கிற உருவப்படங்களோ, அந்த நியூஸ் பேப்பர்லாம் வச்சிருப்போம், அதில் உருவப்படம் இருக்குன்னு வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு நினைக்க வேண்டியதில்லை. அதெல்லாம் மதிப்பற்றது. படிக்கிற வரைக்கும் தான் மதிப்பு. படித்து முடிச்சுட்டா நாளைக்கு என்னது, அதை கீழே போட்டுற வேண்டியதான். சாதாரணமாக போட்டு அதை இடக்கடையில் போடுறது, இது மாதிரியான பொருளாகத்தான் பயன்படுத்துவோம். இப்படியான உருவப்படத்தை தவிர்த்து இன்னைக்கு பல வீடுகளை நம்ம பார்க்கலாம். ஒரு காலத்தில் இருந்துச்சு உருவப்படம் வைப்பது ஹராம் என்று புரிந்து கொண்ட சமூகம் கல்யாண ஆல்பத்தில் அந்த ஃபோட்டோவெல்லாம் அப்படி ஃப்ரேமர் பெரிய அளவில் டெக்கரேட் பண்ணி வீட்டில் நடு ஹாலில் கட்டி போட்டுருவாங்க. இப்போ மற்றவங்களாம் பார்க்கணும்ல அப்படின்னு அவரே கொடுமையை பார்த்து நினைப்பார், நான் பண்ண கொடுமை தான் அப்படிம்பார். அது அந்த மாதிரி நிலைமை. அப்போ இந்த ஃபோட்டோக்களை எல்லாம் வந்து என்ன ரெடி பண்ணி மாற்றுறதுங்கிறது இஸ்லாத்தினுடைய கலாச்சாரம் கிடையாது. அது மார்க்கம் சொல்லித்தரல. உங்களுடைய அந்த அன்பை வெளிப்படுத்துவது என்பது அந்த வரைபடத்தில் கிடையாது. தந்தை மௌத்தாயிட்டார், தந்தை உருவப்படத்தை மாற்றுறதுல என்ன ஃபாய்தா இருக்கு? அந்த உருவப்படத்தை மாத்திர காசு 2 உணவு படலத்தை வாங்கி ஒரு ஏழை கொடுத்தா நன்மையாவது போய் சேரும் பாப்பாக்கு. அதை கொண்டு என்ன பயன் இருக்கு? உருவப்படத்தை மாற்றுவது கொண்டு பயன் இருக்கிறது என்றால் நபியினுடைய உருவப்படம் உலகம் முழுக்க இருந்திருக்கணும்.
ரசூலுல்லாஹ்வோட அந்த உம்மத்துக்கு முக்கியமான நபர் யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட நபியினுடைய ஒரு குறைந்தபட்ச உருவ அமைப்பாது எங்கேயா பார்க்க முடியுமா? ரசூலுல்லாஹ்க்கு சிலை, ஒரு போட்டோ, ஒரு வரைபடம் ஒண்ணுமே கிடையாது. நபிக்கே அமைக்கப்படலங்க வந்து உலகத்தில் யாருமே அப்படி ஒரு முக்கியத்துவம் வாழ்ந்தவர்கள் கிடையாது. அதனால் பல பேர் கல்யாண ஆல்பத்துக்குலாம் ஒரு பெரிய பொருளாதாரத்தை செலவு பண்ணி அதையெல்லாம் தூக்கி பாதுகாத்து வைத்திருப்பார்கள். கணவன் கூட இருக்கிறது மட்டும்தான் மனமகிழ்ச்சியை தவிர, கணவன் வெளிநாட்டில் வச்சுட்டு ஆல்பத்தோட வாழ்றதுக்கு பேர் மனமகிழ்ச்சி கிடையாது. அது என்ன மனமகிழ்ச்சி? கணவன் மனைவி சேர்ந்து வாழ்றதுக்கு பேர் மனமகிழ்ச்சி. அந்த மனமகிழ்ச்சிக்கு தான் முயற்சி செய்யணுமே தவிர இந்த மாதிரியான ஆல்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இப்போ மார்க்கம் எந்த உருவப்படத்தை தடுத்ததோ அந்த உருவப்படத்துக்கு முக்கியத்துவம் தராதுகள். வீட்டில் அது மாதிரி மாற்றுறது நமக்கு நிர்பந்தம்னு வரும். ஸ்மார்ட் கார்டை தடுக்க முடியாது, ரேஷன் கார்டை தடுக்க முடியாது, பாஸ்போர்ட்டை தடுக்க முடியாது, பேன் கார்டு, மற்ற காரியத்தை தடுக்க முடியாது. நிர்பந்தம் என்கிற காரியத்தை தவிர்த்து மற்ற எல்லா காரியத்திலும் உருவப்படத்தை அறவே ஒதுக்கி விடுங்கள். அந்த காரியம் நமக்கு ஆகுமானது கிடையாது. வீட்டில் அது உங்களுடைய பரக்கத்தை நாசமாக்கிவிடும். ரசூலுல்லாஹ் அடுத்து கடைசியாக சொன்னார்கள், நாய் வளர்க்கும் வீட்டில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வராது. எந்த வீட்டில் நாய் வளர்க்கிறது பெரும்பாலும் முஸ்லிம் சமூகத்தில் இல்லை. ஏதாவது ஒரு சில நேரத்தில் மார்க்கம் அனுமதி கொடுத்தது என்னன்னா, பாதுகாப்பு நிமித்தமாக, பாதுகாப்பு தேவை என்னும் பட்சத்தில் அதோடு நெருங்கி பழகாமல் அப்படிப்பட்ட நிலையில் நாயை வளர்ப்பதை மார்க்கம் ஒரு சில நேரத்தில் அனுமதி தருது. இந்த நாய் வளர்க்குறது எவ்வளோ பெரிய பாவம்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளைக்கும் 2 கீராத் நன்மை அவரை விட்டு பறி போய்கிட்டே இருக்குனாங்க. நம்ம ஜனாசா தொழுகையில கலந்துக்கிட்டா தான் 2 கீராத் நம்ம கிடைக்குது. அடக்கம் செய்கிற வரைக்கும் நின்னா அது அதாவது மாசத்துக்கு ஒருக்கோ வாரத்துக்கு ஒருக்கோ கிடைச்சா உண்டு. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாயை உங்கள் வீட்டில் வளர்த்தா 2 கீராத் நன்மை அல்லாஹ் அன்னைக்கு பறிச்சிருவான். அடுத்த நாள் இருந்தால் அடுத்த நாள் பறிச்சிடறான். நம்மகிட்ட இருக்கிறது 1 கீராத்தோ 2 கீராத்தோ இப்படி தான் இருக்கும். நம்மகிட்ட அவ்வளோ நன்மையாக இருக்கும். எடுத்த நன்மைகள் எல்லாம் இழக்கிற ஒரு நிலைக்கு வந்துருவோம். அதனால இந்த நாய் வளர்க்க வேண்டும் என்ற நாய் மீது பரிதாபப்படுங்கள், அதன் மீது பரிவு காட்டுங்கள், உணவளியுங்கள், குடிபானம் கொடுங்க, மருத்துவம் பாருங்க, அதோட விரட்டி விட்டுருங்க. அது நம்மோடு சேர்ந்து இருப்பதற்கான ஒரு உயிரினம் கிடையாது. நாயால் மட்டும் இன்னைக்கு அரசு வெளியிட்ட ஒரு ஆய்வறிக்கை, கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் 6 மாசத்துல நாயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும். அதில் கிட்டத்தட்ட 40 80க்கு அதிகமான பேர் மரணிச்சிருக்கிறாங்க நாய் கடிச்சு தமிழ்நாட்டில் மட்டும். அப்போ அதனால தான் ரசூலுல்லாஹ் ஒரு நேரம் சொன்னாங்க, கட்டளை விட்டாங்க, நான் வெறி நாய்களெல்லாம் ஒரேடியாக கொன்னுருங்கன்னாங்க. அப்போ அதனால நாய் வளர்க்கப்படக்கூடிய ஒரு பிராணி கிடையாது. அது பாட்டுக்கு அது வளர்ந்துடும். நீங்கள் அதுக்கு அவ்வப்போது கருணை காட்டுவது மட்டுமே போதுமானதாக அமையும். நாய் வளர்ப்பதும் உருவப்படத்தை வீட்டில் அமைத்திருப்பது என்பது உங்கள் வீட்டில் கிடைக்கிற ரஹ்மத்தை நாசமாக்கிறோம். ரஹ்மத்னா என்னன்னு தெரியல, அது உங்கள் பிள்ளைக்கு ஏற்படுகிற ஊனமுற்ற காரியமாக கூட இருக்கலாம். ரஹ்மத் இழப்பது உங்களுக்கு பிள்ளையே கிடைக்காதாக கூட இருக்கலாம், உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் முடியாது கூட இருக்கலாம், உங்கள் செல்வம் வளராது கூட இருக்கலாம். இதெல்லாம் ரஹ்மத்தில் அடங்கும். இந்த ரஹ்மத்தை நீங்கள் தடுத்துட்டீங்கன்னா அந்த காரியம் உங்களை சேராமல் போய்விடும். வல்ல இறைவன் அந்த ரஹ்மத்தை பெறக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கியருள வேண்டும். இந்த பிரார்த்தனையோடு எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளைய தினம் கேள்வி இங்கே பதிலிங்க நிகழ்ச்சி. குர்ஆனிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். சூரா பக்கரா 151வது வசனத்திலிருந்து 180 வசனம் வரை. அஸ்ஸலாமு அலைக்கும். 8:20 இன்ஷா அல்லாஹ் இஷாவுடைய ஜமாத்.